இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளின் உடல் நலமும் மனநலமும் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள். உடன் உரையாடுகிறார் பரமேஸ்வரி அவர்கள். வணக்கம் டாக்டர். நான் டாக்டர் பாபு, குழந்தை நல மருத்துவர். நான் சென்னையில் ஒரு 35 வருடங்களாக மருத்துவத் துறையில் ஒரு 25 வருடங்களாக குழந்தை நல மருத்துவராக. டாக்டர், குழந்தைகள் பிறந்தவுடன் அடுத்த ஒரு வாரத்துக்கு என்னென்ன கவனிப்பு கொடுக்கணும் டாக்டர்? ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னால பிறக்கும் போதுலேருந்தே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, குழந்தை பிறப்பு எடை ஃபஸ்ட்டு பார்க்கணும். பிறக்கும்போது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிறந்த குழந்தை 2.5லேருந்து 3 கிலோ இருந்தால் அது நார்மல் எடை, சரியான எடையோட பிறந்திருக்கு குழந்தைன்னு சொல்லுவோம். அப்போ அது நான் சொல்லுறது நிறை மாதத்தில் பிறந்த குழந்தை. குறை மாதம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எடை கம்மியாக இருக்கலாம். ஸோ நிறை மாதத்தில் பிறந்த குழந்தை பிறக்கும்போது 2.5லேருந்து 3 கிலோ எடை இருக்கணும். பிறந்த உடனே குழந்தைக்கு ஃபஸ்ட்டு கதகதப்பாக வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. குழந்தைங்க அதாவது சில்லிட்டு போகக்கூடாது. குழந்தையோட உள்ளங்கை உள்ளங்கால்லாம் தொட்டோம்னாக்க சில்லுன்னு இருக்கக்கூடாது. நம்மளோட உள்ளங்கையை தொட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். குழந்தைய தொட்டால் அந்த மாதிரி கதன்னு இருக்கணும். அதனால் குழந்தைய நல்லா போத்தி அணைச்சி வச்சுக்கணும். நாங்கள் என்ன சொல்லுவோம், குல்லா, சாக்ஸு, க்ளவுஸு, ஸ்வெட்டர் இதெல்லாம் துணி போட்டு, ஒரு பருத்தி ஆடை துணி போட்டு குழந்தை அது மேலே இதெல்லாம் போட்டு நல்லா போத்தி அணைச்சி வச்சுக்கணும். குழந்தைகள் பர்டிகுலராக இந்த மழைக்காலம் பனிக்காலத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவைப்பட்டால் ஒரு நைட் டைம்லலாம் ஒரு 60 வாட்ஸ் இல்லை 100 வாட்ஸ் பல்போ கூட ஆனில் வச்சுக்கலாம், கொஞ்சம் கதைன்னு இருக்கிறதுக்காக. ஸோ அது முக்கியமானது. குழந்தை சில்லுன்னு ஆகக்கூடாது. குழந்தையோட உடல் சூடு குறைஞ்சதுன்னு சொன்னாக்க எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் யூஸ் ஆகும். எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் யூஸ் ஆச்சுன்னா உடம்புல இருக்கிற சக்கரை சத்து குறைஞ்சதுனாக்கா சில நேரத்தில் அதனால் வலிப்புலாம் கூட வரலாம். அதனால் பல விளைவுகள் வரலாம். அதனால் சில்லுன்னு ஆகாமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கறது. பிறந்த உடனே தாய்ப்பால்னு நான் சொல்கிறது என்னென்னா, பிறந்த உடனே தான் இப்போ நாங்கள் சொல்கிறது பிறந்த உடனே தாய்ப்பால் கூட. இப்போ நார்மல் டெலிவரியாக பிறக்கிறவங்களுக்கு குழந்தைய கீழே எடுத்து அப்படியே கூட தாயோட மார்பில் போடலாம். அதுதான் நாங்கள் இப்போ என்கரேஜ் பண்ணுறோம். இது ஒரு சிசேரியன் செக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்த குழந்தையாக இருந்தாக்கா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கொடுக்கலாம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் கூட கொடுக்கலாம். பட் நார்மலாக பிறந்த குழந்தைங்க பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கறது நல்லது. ஏன்னா பிறந்த உடனே குழந்தைங்க நல்லா துருன்னு அழுதுட்டு இருப்பாங்க, துருன்னு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் டைம் ஆக என்ன ஆகுனாக்கா குழந்தைங்க தூங்க போயிட்டாங்கன்னா எழுப்பி பால் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த பிறந்த உடனே கொடுக்கறதுனால அந்த சக்கரை சத்து நார்மலாக இருக்கும். இந்த பிறந்த குழந்தைங்களுக்கு சக்கரை சத்து குறையக்கூடாது, அது நல்லதில்லை. அதனால் இதெல்லாம் தான் முக்கியமாக பார்க்க வேண்டியது. கதைன்னு வச்சுக்கணும். பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கணும். குழந்தைய தாயோட பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு சொல்லுவோம் நாங்கள். ரூமிங்னு சொல்லுவோம் நாங்கள். குழந்தை ஒரு இடத்துல, தாய் ஒரு இடத்துல, தொட்டில்ல, யானையில் அதெல்லாம் இருக்கக்கூடாது. குழந்தை பக்கத்துலேயே இருக்கணும். தாயை அப்பப்போ குழந்தைய தொட்டு பார்க்கணும். ஸோ இது ரூமிங்னு சொல்லுவோம். இது தாய்ப்பால் கொடுக்கறது அடுத்த கேள்வி என்ன வரும்னாக்கா, எவ்வளோ நேரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். 2.5 மணி நேரத்துக்கு ஒரு தரம், 3 மணி நேரத்துக்கு ஒரு தரம் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கணும். பிறந்த குழந்தைக்கு பிறந்த குழந்தை ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கூட தூங்கிட்டே இருப்பாங்க பகல் நேரத்தில். அது ஏன்னாக்கா கர்ப்பப்பையில் இருக்கும்போது தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருப்பாங்க, கருவுன்னு சொல்லலாம். அப்போ தாய் பகலில் வீட்டில் வேலை செய்யும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கும்போது அது ஊஞ்சல் மாதிரி இருக்கும். குழந்தைங்க தண்ணியில் மிதக்கிறது. அதனால் பகலில் தூங்கி பழக்கம் இருக்கும். அந்த பழக்கம் மாறத்துக்கு 2 மாதம் ஆகும். அது ஜெட்லாக் மாதிரி. இப்போ அமெரிக்காவிலேருந்து வந்தாங்கன்னா பகல் நீங்கள் தூங்கிட்டே இருக்கான், அந்த மாதிரி ஒரு இதுதான் குழந்தைக்கு இருக்கும் அது ஆரம்பத்தில். அதனால் நல்லா தூங்குது, குழந்தைக்கு நல்லா பால் குடிச்சிருக்கு போல இருக்குது, நல்லா போதும் அப்படின்றது எடுத்துக்கூடாது. ஒரு 2.5 மணி நேரத்துக்கு ஒரு தரம், 3 மணி நேரத்துக்கு ஒரு தரம் கண்டிப்பாக எழுப்பி பால் கொடுக்கணும் குழந்தைக்கு. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா திரும்ப சொல்லுதுன்னா சக்கரை சத்து குறையக்கூடாது. பிறந்த குழந்தைக்கு சக்கரை சத்து குறைஞ்சதுனாக்க மூளையில் பாதிப்பு வரலாம். மூளையிலன்னா வலிப்பு வரலாம். அதனால் பின்விளைவுகள் வரலாம். அது முக்கியமானது. 2.5 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் 2.5லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு தரம் 6 மாதங்கள் முடிகிற வரலாம் வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். தண்ணி கூட தேவையில்லை. நம்ம இப்போ வெயில் காலத்தில் இருக்கிறோம், தண்ணி எதாவது கொடுக்குமான்ற சந்தேகம்லாம் வரும். தாய்ப்பால்லே தேவையான தண்ணி இருக்குது. அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. தண்ணி தாகமாக இருக்கும் குழந்தைக்கு, நம்மளுக்குலாம் தண்ணி தாகமாக இருக்குது, குழந்தைக்கு தண்ணி தாகமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா தாய்ப்பால் கொடுத்துட வேண்டியது தான். அதுதான் சேஃபஸ்ட். இதெல்லாம் சேஃப் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லுவோம். எந்த வயது வரை குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தரணும், எந்த வயதில் தாய்ப்பாலை நிறுத்தணும் டாக்டர்? 6 மாதங்கள் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ நான் பிறந்த 6 மாதங்கள் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் கொடுக்கறது. அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த தலைப்பு நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். இணை உணவுகள் சொல்லுவோம், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் சொல்லுவோம். அது 6 மாதத்துக்கு அப்புறம் அதெல்லாம் ஆரம்பிக்கும் போது தாய்ப்பாலும் 6 மாதத்துக்கு அப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும்.
தாய்ப்பால் குறைய ஆரம்பிக்கிறது ப்ளஸ் இணை உணவு ஆரம்பிக்கிறதுனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். அப்புறம் வந்து 10-11 மாதத்துக்கு அப்புறம் பகலில் தாய்ப்பால் கொடுக்கறத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். 10-11 மாதத்துக்கு அப்புறம் இரவில் மட்டும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு 4-5 தரம் கூட கேட்பாங்க. 1 வயசுக்கு அப்புறம் வந்து 2 தரம் 3 தரம் கேட்பாங்க. 2 வயசுக்கு அப்புறம் ஒரு தரம் 2 தரம் கேட்பாங்க. ஒரு 2.5 வயசுக்கு அப்புறம் வேணால் நம்ம நிறுத்தணும்னா ஸ்லோவாக பார்த்து நிறுத்திக்கலாம் குழந்தைக்கு. அதே மாதிரி பிறந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்து தடுப்பூசியும் வரும். பிறந்த உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு தடுப்பூசி போடுவோம். 2-3 இருக்குது. அதில் ஒன்று வந்து தோல் ஊசின்னு சொல்லுவாங்க, BCG அப்படின்னு வந்து காசநோய்க்கான தடுப்பூசி. ரெண்டாவது வந்து ஹெப்படைட்டிஸ் பி, மஞ்சள் காமாலை பி வைரஸ்க்கான ஒரு தடுப்பூசி, அது தொடையில் போடுவாங்க. 3வது வந்து போலியோ சொட்டு மருந்து ஒன்று போடுவாங்க. இது 3 வந்து டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இது போட்டுட்டு வீட்டு. டாக்டர், பிறந்த குழந்தைக்கு எந்த வயசுல இருந்து உணவு வழங்கலாம்? 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் சொல்லியிருக்கேன் இல்லையா. 6 மாதங்கள் முடிந்தவுடன் இணை உணவு ஆரம்பிக்கலாம். அந்த இணை உணவு எப்படி ஆரம்பிக்கணும்னா, நம்ம என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, பேசிக்காக வந்து குழந்தைய வந்து தாய்ப்பால் தான் குடிச்சிருக்கு இவ்வளோ நாள். அந்த தாய்ப்பால்ன்றது பால்ன்றது தண்ணியாக தான் இருக்குது, கட்டியான கிடையாது இல்லையா. அது தண்ணியாக, அதில் வந்து 90% தண்ணி தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஆரம்பிக்கிறது வந்து கொஞ்சம் நீராகாரமாக இருக்கணும். அதுதான் நல்லது. அப்போ தான் குழந்தைக்கு ஈஸியாக இருக்கும் அது பழகிறதுக்கு. அப்படின்னா என்ன கொடுக்கலாம் அப்படின்னாக்க, அதை வந்து 4 வாரமாக பிரிச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து 6லேருந்து 7 மாதம்னு வச்சுக்கும்போது, முதல் வாரம் வந்து இந்த தண்ணி ஐட்டம், கீரை தண்ணி, பருப்பு தண்ணி, காய்கறி தண்ணி. இந்த காய்கறி வேக வைக்கும்போது வீட்டில் அந்த பருப்பு வேக வைக்கும்போது தண்ணி நிற்கும் இல்லைங்களா, அந்த தண்ணி மட்டும் கொஞ்சமாக உப்பு இல்லாமல் கொடுக்கறது நல்லது. வேணால் கொஞ்சமாக வேணால் உப்பு சேர்த்துக்கலாம். அது வந்து கப்பு ஸ்பூனில் கொடுக்கணும். இதை நான் திரும்ப சொல்லுவேன், பாட்டில் ஃபீடிங்க்கு போகக்கூடாது, பாட்டில் வாங்கக்கூடாது. கப்பு ஸ்பூன் வச்சுட்டு ஸ்டீல் நல்லா கழுவிக்கலாம், அதில் கொடுக்கணும். இது வந்து முதல் வாரம். 2வது வாரம் வந்து பழச்சாறு கொடுக்கலாம், ஜூஸஸ் கொடுக்கலாம். ஜூஸ் கொடுக்கும்போது வந்து நம்ம அதில் வந்து தண்ணி சேர்க்கறது, சர்க்கரை சேர்க்கறது, ஐஸ் சேர்க்கறது அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. பழச்சாறை வந்து இப்போது இந்த ஆப்பிள் மாதிரி பழம்லாம் அப்படியே சாப்பிட முடியாது கண்டிப்பாக குழந்தைங்க 1 வயசுக்கு அப்புறம் தான். அதனால் வந்து அதை க்ரஷ் பண்ணி ஜூஸாக கொடுக்கலாம். அதை வந்து கப்பு ஸ்பூனில் வச்சு கொடுக்கணும். இது வந்து 2வது வாரம், 6 மாதம் முடிஞ்ச அப்புறம். 3வது வாரம் வந்து ஒரு சத்து மாவு கஞ்சி அரசில் கூட கொடுக்குறாங்க. அந்த அரசு மையங்கள் இருக்கு இல்லையா, அங்கன்வாடி மையங்கள், பால்வாடி மையங்கள், அங்கேயும் கொடுக்குறாங்க. அது வேணால் எப்படி செய்யுதுன்னு நான் சொல்லித்தரேன். அது வீட்டிலே கூட செஞ்சுக்கலாம். அது அது வந்து 3வது வாரம் வந்து இந்த சத்து மாவு கஞ்சி. 4வது வாரம் வந்துட்டு வேக வைத்த காய்கறிகள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். வேக வச்ச கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, கீரை. இப்போ இந்த சத்து மாவு நான் ஹைலைட் பண்ணணுன்னா இப்போ சொல்கிறேன். சத்து மாவு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 5 ஐட்டம் தான் சேர்க்கணும். நம்ம வீட்டிலே செய்யலாம், ஈஸியாக எளிதில் செய்யக்கூடியது தான். கேழ்வரகு 450 கிராம், கோதுமை வந்து 350 கிராம். நம்ம சென்னையில் உடச்சக்கடலை சொல்லுவோம், ஒரு ஊரில் ஒரு பொட்டுக்கடலை, பொரிக்கடலை எல்லாம் சொல்லுவோம். அது வந்து ஒரு 150 கிராம். நம்ம சென்னையில் வேர்க்கடலை சொல்லுவோம், சில ஊரில் நிலக்கடலை, கடலை, மல்லாட்டை, ஒரு ஊரில் கடலை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு 100 கிராம். அதுக்கப்புறம் வந்து இந்த நாட்டு சக்கரைன்னு சொல்லுவோம் சென்னையில், கோயம்புத்தூரில் கரும்பு சக்கரைன்னுவாங்க, மதுரையில் சக்கரைன்னுவாங்க. அது வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கி வச்சு. இந்த 5 ஐட்டம் தான். இதில் எதுவும் நிறைய வேறு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ இது என்ன பண்ணணுன்னா, இந்த கேழ்வரகு வந்து முளை கட்டணும் ஃபஸ்ட்டு. அது முளை கட்டுறது எப்படின்னா, 1.5 லிட்டர் தண்ணியில் இந்த 450 கேழ்வரகு வந்து ஊற வைக்கணும். எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னா, ஒரு 12 மணி நேரம். மார்னிங் 7 o'clock, காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி நேரம் ஊற வைக்கிறது நல்லது. சாயந்தரம் 7 மணிக்கு தண்ணியை கீழே கொட்டிட்டு ஒரு சுத்தமான துணியில் முடி போட்டு வச்சிடணும் அந்த கேழ்வரகு. மறுநாள் காலையில் 7, இது ஒரு 12 மணி நேரம் அப்படியே இருக்கணும். அப்போ சாயந்தரத்துலேருந்து என்ன பண்ணோன்னா, அந்த முடி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து தண்ணி தெளிச்சிட்டே இருக்கணும். நம்ம படுக்க போகிறவங்களாம் தண்ணி தெளிச்சிட்டு காலையிலேருந்து பார்த்தோம்னா முளைச்சிட்டு இருக்கும். அது வந்து நிழலில் காய வைக்கணும், இல்லை ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு லேசாக வறுத்துக்கணும், அதை ஸ்லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். இது வந்து கேழ்வரகு. கோதுமை வந்து முளை கட்டலாம் வேண்டியதில்லை, அப்படியே வறுத்துடணும். ஆனால் கொஞ்சம் நல்லா வறுத்துடணும். வெல் ஃப்ரைடுன்னு சொல்லுவோம், பொன்னிறமாக வறுக்கிறதுன்னு சொல்லுவோம் தமிழில் நம்ம. அந்த மாதிரி வறுத்துடணும். இந்த உடச்சக்கடலை, பொட்டுக்கடலை சொன்னீங்களா, அது வந்து ஆல்ரெடி வறுத்து தான், ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. வேர்க்கடலை மட்டும் நார்மலாக வறுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி வறுத்துட்டு தோல் எடுத்துடலாம். இந்த 4 ஐட்டத்தையும் ஒரே டப்பாவில் போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சோம்னா தூளாக வரும். இல்லைனாக்கா வீட்டில் மிக்சியில் தூளாக வரும்னா அரைச்சிக்கலாம். இதுதான் வந்து சத்து மாவு. இதை வந்து இந்த ஏர்டைட் கண்டெய்னர்ஸ்னு விற்கிறாங்க இல்லையா, அதில் வந்து நல்லா காற்று போகாத மாதிரி டைட்டாக மூடி வச்சுட்டு அப்படியே வச்சுக்கணும். என்ன பண்ணோன்னா, இப்போ 6 மாதம் நம்ம வந்து மற்ற பால் ஆரம்பிக்கிறது பசும்பால்லாம் 1 வயசுக்கு அப்புறம்னு சொல்லுவோம். அதனால் 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து இது தண்ணியில் செஞ்சு கொடுக்கலாம். எப்படின்னா, ஒரு 200 மில்லி தண்ணிக்கு வந்து 200 மில்லி தண்ணியை காய்ச்சிட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த சத்துமாவை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, 2 ஸ்பூன் அந்த சத்துமாவை போட்டு கரைச்சிங்கன்னா கரைஞ்சிரும். அந்த நாட்டு சக்கரை சொன்னோம், அதை நான் இதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது, தனியாக தான் இருக்கணும். அந்த நாட்டு சக்கரையை வந்து என்ன பண்ணணுன்னாக்கா, 2 ஸ்பூன் அளவு ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துகிட்டு கொஞ்சம் காய்ச்சியான தண்ணியை ஊற்றி கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் ஊற்றினா போதும். ஏன்னா அதில் கொஞ்சம் டஸ்ட்லாம் இருக்கும், சில நேரத்தில் மண்ணெலாம் இருக்கும். அதனால் வந்து 200 மில்லி தண்ணி காய்ச்சிட்டு 2 ஸ்பூன் சத்து மாவு, 2 ஸ்பூன் இந்த நாட்டு சக்கரை கரைச்சி அந்த தண்ணி.
ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா ஆரம்பத்தில் வந்து 200 மில்லி குடிக்கும்லாம் சொல்ல முடியாது குழந்தை. அதனால் இது நான் சொன்னது வந்து ஃபைனல் மெஷர். இது கடைசியாக 200 மில்லி தான் ஃபைனலாக. அது வந்து நம்ம ஆரம்பத்தில் என்ன பண்ணலாம், 100 மில்லிக்கு ஒரு ஸ்பூன் போட்டு காலையில் மட்டும் ஒரு 15 நாளைக்கு பழகிடலாம். அதேமாதிரி ஒரு 15 நாள் பொறுத்து பழகிடுச்சுன்னா குழந்தை சாயந்தரமாக வந்து அதே 100 மில்லி ஒரு ஸ்பூன் போட்டு கொடுக்கலாம். ஒரு மாதம் 2 மாதம் பொறுத்து நல்லா பழகிடுச்சுன்னா குழந்தையாக இன்க்ரீஸ் பண்ணிக்கும் குவான்டிட்டியை. அப்போ வந்து நம்ம அது 200 ml சொன்னோம் இல்லையா, அந்த ஃபைனல் வால்யூம். ஸோ இதுதான் இந்த சத்து மாவு செய்முறை. இது வீட்லேயே ஈஸியாக செஞ்சுக்கலாம். இது நம்ம இந்த மாவு வந்து 1 கிலோ வரும், ஒரு 20-25 நாளைக்கு வரும். ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ செஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஏன் இதை சொல்கிறோன்னாக்க, நம்ம போய் கடையில் போய் கண்ட டின்னு மாவுலாம் வாங்கணும்னு வச்சுங்க, அதில் வந்து எக்ஸ்பைரி டேட் போட்டுருப்பாங்க. எக்ஸ்பைரி டேட் எப்படி வரும் அப்படின்னா, ப்ரிசர்வேட்டிவ், அது கெட்டு போகாமல் இருந்து ஒரு இதெல்லாம் கலந்துருப்பாங்க. அது இல்லாமல் வந்து சில கலரிங் ஏஜென்ட்ஸ் இருக்கும், அதில் கலர்லாம் கலப்பாங்க. சில நேரத்தில் ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ் இருக்கும், இனிப்புக்காக சில ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சூட் ஆகாது. அதனால் வந்து இது வீட்லேயே செஞ்சுக்கலாம். இந்த சத்து மாவு எளிதில் செய்யக்கூடியது. இது ஒரு 20-25 நாளைக்கு வரும், அப்பப்போ செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து வயசே கிடையாது. எல்லாம் இப்போ நீங்கள் வந்து காஃபி டீக்கு பதிலே இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். குழந்தைங்க பெரியவங்களானா கூட இது பெரியவங்க கூட குடிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட்டில் வந்து கர்ப்பமாக இருக்கிற தாய்க்கும் கொடுப்பாங்க. இது தாய்ப்பால் கொடுக்குற தாய்மாருக்கும் கொடுப்பாங்க. இது அங்கன்வாடி மையத்திலலாம் இந்த சத்து மாவு. ஸோ இது வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைங்க கொடுக்குறோம் நம்ம. இது வந்து சத்து மாவை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னது வேக வைத்த கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, கீரை இதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ இது வந்து 6லேருந்து 7 மாதம். இப்போ நான் சொன்னது 7 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சாதம், கஞ்சி கொடுக்கலாம், பருப்பு சாதம் கொடுக்கலாம், தயிர் சாதம், மோர் சாதம் கொடுக்கலாம், இட்லி, இடியாப்பம் வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல், பருப்பு பாயசம், இவ்வளோ ஐட்டம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பத்தில் வந்து நிறைய சாப்பிடுமானா அப்படி கிடையாது. எதுவுமே ஆரம்பத்தில் கொடுக்கும்போது 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கொடுத்துட்டு கொஞ்சம் பழகின அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நல்லது. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து 7லேருந்து 8 மாதம். இப்போ நான் சொன்னது 8 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அசைவ உணவு சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தாக்க வேக வைத்த முட்டை, அதை வந்து முதல்ல மஞ்சள் கரு எண்ணெய், அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் அலர்ஜி ஏதாவது என்னுடைய அனுபவத்தில் அலர்ஜி ஆனதில்லை குழந்தைங்களுக்கு. பட் ஆகக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, எந்த குழந்தைக்குன்னு சொல்ல முடியும். அதனால் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சமாக கொடுக்கணும். அந்த மஞ்சள் பகுதி மட்டும் முதல்ல ஒரு 15 நாள் கொடுத்துட்டு நல்லா பழகிருச்சு குழந்தைன்னா அதுக்கப்புறம் வெள்ளை பகுதியும் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் முழு முட்டையை கொடுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம குழந்தை எவ்வளோ எடுத்துக்குதோ அவ்வளோ கொடுக்கலாம். இது வந்து 8 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்குறது. 10 மாதத்துக்கு அப்புறம் வந்து சப்பாத்தி, பூரி இதெல்லாம் தயிரில் ஊற வச்சு கொடுக்கலாம். இல்லை 1 வயசுக்கு அப்புறம் பாலில் கூட ஊற வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி உப்புமா, பொங்கல் இந்த மாதிரி ஐட்டம் கொஞ்சம் குழந்தைக்கு தகுந்த மாதிரி. நான் சொல்கிறது வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜாக சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பருப்புலாம் போட்டு தாளித்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் குழந்தைக்கு தகுந்த மாதிரி எங்கேயும் போய் எதுவும் மாட்டிக்கூடாது இல்லையா, அந்த மாதிரி அந்த லெவலில் கொடுக்கணும். அப்புறம் வந்துட்டு நீங்கள் சட்னிலாம் ஆரம்பிக்கலாம். இந்த 10 மாதம் முடிஞ்ச அப்புறம் வேர்க்கடலை சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளோலாம் நான் சொல்லிகிட்டே வரேன் இல்லைங்களா. இதில் ஒன்று என்ன மறக்கூடாது, தண்ணி ஆரம்பிச்சிடும். 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து இணை உணவுகள் ஆரம்பிக்கும் போதே வந்து குடிக்கிற தண்ணி காய்ச்சி ஆற வச்சு தண்ணி வச்சுட்டு குழந்தை கப்பு ஸ்பூன் திரும்ப கப்பு ஸ்பூன் ஏன் சொல்ல பாட்டிலுக்கு போகக்கூடாது. பாட்டில்னால என்ன பிரச்சனை வரும்னா சில நேரத்தில் நிறைய நேரத்தில் நாங்கள் பார்க்குறது வந்து பாட்டில் பால் குடிக்கிற குழந்தைங்க வந்து அடிக்கடி இந்த வயிற்றுப்போக்கு தொந்தரவு வரும், வாந்தி பேதி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை வரும். இன்னொன்று வந்து ஏஆர்ஐன்னு சொல்லுவோம், அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், நியூமோனியான்னு சொல்லுவோம், நுரையீரல் தொற்று, அது ஒரு வகையான நுரையீரல் தொற்று. ஸோ இதெல்லாம் ரொம்ப காமன் இந்த பாட்டில் பால் குடிக்கிறோம். அந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி நோய்கள் வரும்போது என்ன ஆகுனா அவங்களோட எடை, வளர்ச்சி எல்லாமே பாதிக்கும். அதனால் வந்து அடிக்கடி நோய் வந்துச்சுன்னா அவங்களோட இம்யூனிட்டியுமே ப்ராப்ளம் வரும், எதிர்ப்பு சத்துமே குறையும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்துட்டு கப்பு ஸ்பூனில் கொடுக்கறது நல்லது, பாட்டில் தவிர்த்துட்டு. இதெல்லாம் ஆரம்பித்து 6 மாதத்துக்கு அப்புறம் இவ்வளோலாம் ஆரம்பிக்கும் போது தாய்ப்பாலை கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்டேஜில் வந்து இட்லி சொன்னேன்னா, இடியாப்பம் சொன்னேன், அப்போ வந்து அது மார்னிங் டிஃபன் மாதிரி அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் மதியானம் வந்து பருப்பு சாதம், தயிர் சாதம், மோர் சாதம் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ அது மதியானம் சாதம். அதே மாதிரி காய்கறி, கேரட் சாதம், பீட்ரூட் சாதம், கீரை சாதம் இதெல்லாம் கூட ஆரம்பிக்கலாம் 7 மாதத்துக்கு அப்புறம். இதெல்லாம் வந்து மதியானம் சாப்பிடும். இப்போ நைட் வந்து அவங்க வீட்டில் வந்து டிஃபன் சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தால் காலையிலனா சொல்லிடணும், அதே மாதிரி பழகிக்கலாம். இல்லை சாப்பாடு சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தால் மீல்ஸாக இருந்தால் அந்த மாதிரி பழகிக்கலாம். இது ஈவினிங்கில் வந்து நீங்கள் அந்த சக்கரை பொங்கல், பருப்பு பாயசம்லாம் சொன்னீங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோலாம் ஆரம்பிக்கும் போது தாய்ப்பால் வந்து பகலில் அவ்வளோ தேவைப்படாது. இதெல்லாம் முக்கியமானது 6 மாதத்துக்கு அப்புறம் குழந்தையோட வளர்ச்சிக்குமே. 2வது வந்து தாய்ப்பால் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் தாய்க்குமே. அதனால் வந்துட்டு தாய்ப்பால் வந்து காலையில் ஒரு 5-6 மணிக்கு எழுந்துக்குதுன்னா அப்போ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டால் கொடுக்கலாம். அப்புறம் நைட்டு இரவில் வந்து தூங்குற அப்புறம் எழுந்து கேட்கும் போதெல்லாம் கொடுக்கணும், தாய்ப்பால் தான் கொடுக்கணும். ஸோ அதனால் தாய்ப்பாலை ஸ்லோவாக இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண இந்த தாய்ப்பாலை குறைச்சிக்கிட்டே வந்துடலாம். ஒரு 10-11 மாதத்துக்கு அப்புறம் என்ன பகல் நேரத்தில் தாய்ப்பால் கொடுக்கறத வந்து என்னை பொறுத்தவரையிலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் கொடுக்கணும் நல்லா.
அப்புறம் வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து நைட்டில் மட்டும் தாய்ப்பால் கொடுத்தா போதும். ஒரு வயசுக்கு அப்புறம் பசும்பால் ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு வயசில் வந்து ஃபேமிலி பாட் ஃபீடிங்னு சொல்லுவோம். இப்போ 10 மாதத்துக்கு சொன்னோம் இல்லையா உணவு. ஒரு வயசில் வந்து ஃபேமிலி பாட் ஃபீடிங்னு சொல்லுவோம். வீட்டில் செய்யக்கூடிய அவங்களோட உணவு முறைகள் அது. இப்போ சாம்பார்லாம் ஆரம்பிக்கலாம் ஒரு வயசுக்கு அப்புறம். சாம்பார் சாதம்லாம் ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி காரம் கம்மியாக இருக்கிறது ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடியவங்க வந்து 10 மாதத்துக்கு அப்புறமாவே வந்து குழம்புல இருக்கிற கறி மீன்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் காய்ச்சியான தண்ணியில் கழுவிட்டு காரம் இல்லாமல் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் காரமாக கொடுக்கலாம். பட் வறுத்ததெல்லாம் சீக்கிரம் ஆரம்பிக்கக்கூடாது. அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இன்னும் டைம் ஆகும் அவங்களுக்கு 1-2 வயசுக்கு அப்புறம். அதனால் குழம்புல இருக்கிறது மட்டும் ஒரு வயசுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் காரம் கம்மியாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டே வரலாம் நம்ம. ஸோ இங்கே தான் வந்து எப்படி தாய்ப்பால் கொடுத்து வெறும் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை எப்படி வந்து இந்த டிரான்சிஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த இணை உணவுகளை எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி கொடுத்துக்கிட்டே போகணும், அது கூட தாய்ப்பாலை எப்படி ஹேண்டில் பண்ணணும், தாய்ப்பாலை எப்போ வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் அப்படி கூடவே பண்ணணும். தண்ணி மறந்துடணும். திரும்ப தண்ணி ஏன் சொல்லணும்னா, இப்போ வந்து நம்ம வெயில் காலத்தில் வேறு இருக்கோம். தண்ணி அப்பப்போ கொடுக்கலன்னா என்ன ஆகுனாங்க, குழந்தைங்களுக்கு வந்துட்டு மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும். மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்துச்சுனாங்க சில நேரத்தில் மோஷன் போகும்போது வந்து கழியும் போது வந்துட்டு அவங்களுக்கு ரத்தம் கூட வரும் மோஷனில். அப்புறம் அதெல்லாம் ட்ரீட் பண்ணும். ஸோ இது எல்லாமே மனசில் வச்சுக்கணும். டாக்டர், குழந்தைங்களுக்கு எந்தெந்த மாதிரியான நோய்கள் வரும், அதை எப்படி சமாளிக்கணும் டாக்டர்? முதல் 2 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு மெயினாக அவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் வந்து ஒன்று வயிற்றுப்போக்கு, வாந்தி பேதின்னு சொல்லுவோம், வயிற்றுப்போக்கு. ரெண்டாவது சளி தொந்தரவு தான் வரும் ரொம்ப காமனாக அவங்களுக்கு. சளி தொந்தரவில் கொஞ்சம் சிவியராக வரக்கூடியதாக இந்த நுரையீரல் தொற்று நான் சொன்னது, நிமோனியான்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ரொம்ப காமனாக வரக்கூடியது. இது தவிர்க்கிறதுக்கு வந்துட்டு மெயினாக நான் சொன்ன மாதிரி அவங்களோட பழக்க வழக்கங்கள், தண்ணியை வந்து சுத்தமாக கொடுக்கணும், இந்த பாட்டிலில் கொடுக்கறத தவிர்க்கணும். ரெண்டாவது வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களெலாம் வந்துட்டு ரொம்ப கூட்டம் இருக்கிற இடத்துக்குலாம் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது நல்லது. இப்போ மாலுக்கு போகிறோம், சினிமா தியேட்டருக்கு போகிறோம், சின்ன குழந்தை 4 மாத குழந்தை 6 மாத குழந்தையெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா அதில் வந்து அவங்களுக்கு வெளியே போகும்போது நிறைய பேருக்கு அந்த சளி தொந்தரவு வந்து அவங்க ஓப்பனாக இருமி இருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த கிருமிலாம் அங்கே சுற்றிட்டு இருக்கும். அது வந்து குழந்தைங்களுக்கு தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து எதிர்ப்பு சத்து கம்மியாக இருக்கும். எப்போ நல்லா ஓரளவுக்கு எதிர்ப்பு சத்து வரும்னா 6 வயசு ஆகும். நேச்சுரல் கில்லர் செல்ஸ்னு ஒன்று டெவலப் ஆகும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இன்னும் கொஞ்சம் பெட்டராகும். அது வரைக்கும் கொஞ்சம் அவங்கள பக்குவமாக பார்த்துக்கணும். ரொம்ப வெளியே கூட்டம் இருக்கிற இடத்துக்கு ரொம்ப இப்போது தேவைப்பட்டால் இப்போ ஒரு ஃபங்க்ஷன், முக்கியமான ஃபங்க்ஷன் போய் தான் ஆகணும், அந்த மாதிரி இருந்தால் போகலாம். மற்றபடி வந்து தவிர்க்கிறது நல்லது. ஸோ அப்போ வந்து இந்த நோய்களை தவிர்க்கலாம். நிமோனியா நோய்களை, சளி தொந்தரவுகளை தவிர்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும். இந்த வயிற்றுப்போக்குன்றது மெயினாக உணவு, தண்ணீர். அதனால் தண்ணியை காய்ச்சி குடிக்கணும். இப்போ நம்ம இட்லி தானே சொல்லியிருக்காரு டாக்டர்ன்ட்டு போய் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது கேரண்டி கிடையாது, அது இன்ஃபெக்ஷன் ஆகாதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதுவும் சட்னி இதெல்லாம் வந்து சமைக்காத உணவுகள் இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சவரெல்லாம் வீட்டில் இருந்து கொடுக்கறது நல்லது, வெளியே இருந்து தவிர்க்கிறது நல்லது. ஸோ இதுதான் முக்கியமாக வரக்கூடிய நோய்கள். வயிற்றுப்போக்கு ஒன்று, சளி தொந்தரவு ஒன்று. இது எப்படி தடுக்கலாம்னா இது ஒன்று. ரெண்டாவது வந்து தடுப்பூசிகளை மறந்துடக்கூடாது. குழந்தை வளர்ப்பு முறைகளில் வந்து அவங்கள வந்து உடல் எடையை கண்காணிக்கணும், வளர்ச்சி படிகள், வளர்ச்சி நிலைகளை கண்காணிக்கணும், உணவு கண்காணிக்கணும், தடுப்பூசிகளை மறந்துடக்கூடாது. தடுப்பூசி வந்து அது ஒரு தனி தலைப்பு, அது பேசிடுவோங்களா. இப்போ தடுப்பூசி வந்து பிறந்த உடனே நான் சொன்னேன் இல்லைங்களா, பிறந்த உடனே தோல் ஊசி, மஞ்சள் காமாலை பி ஊசி, போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க. அப்புறம் வந்து 1.5 மாதத்தில் வந்து இப்போ பென்டாவேலண்ட்னு கவர்மெண்ட்டில் போடுறாங்க. அதில் வந்து 5 மருந்து சேர்ந்துருக்கும். டிப்தீரியா, பெர்டிசஸ், டெட்டனஸ் அப்படின்னாக்க தொண்டை அடைப்பான், கக்குவான், ரணஜன்னி தமிழ். அது இல்லாமல் போலியோ இன்ஜெக்ஷனாக போடுவாங்க. ஒரு வகையான மூளைக்காய்ச்சலுக்கான ஒரு இன்ஜெக்ஷன், ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா டைப் பின்னு சொல்லிட்டு, அது ஒரு பாக்டீரியா, அதுக்கு ஒரு தடுப்பூசி போடுவாங்க. அது இல்லாமல் ஹெப்படைட்டிஸ் பி நான் சொன்னேன் இல்லைங்களா, அது மஞ்சள் காமாலை பி வைரஸ்க்கானது. இது வந்துட்டு ஒரு நாங்கள் ப்ரைவேட்டில் வந்து ஹெக்ஸாவேலண்ட் அப்படின்ட்டு ஒரு 6 மருந்து கலந்தே வருது. கவர்மெண்ட்லேயும் போடுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நல்லா இந்த வேக்சின்ஸ்லாம் நல்லா கொண்டு வந்திருக்காங்க, நல்லா போடுறாங்க. ஆனால் அவங்க வந்து 2-3 பிரித்து போடுவாங்களா இருக்கும். இது இல்லாமல் வந்து இந்த வயிற்றுப்போக்குன்னு சொன்னீங்களா, அது வந்து ரோட்டா வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ்க்காக, அதான் ரொம்ப காமன் இன்ஃபெக்ஷன் அந்த ஏஜில் இருந்ததுனால அதுக்கான ஒரு தடுப்பு மருந்து. அது வந்து வாய்வழியாக செலுத்தக்கூடியது. ஸோ இது வந்து 1.5 மாதத்தில் ஒரு வாட்டி, 2.5 மாதத்தில் ஒரு வாட்டி, 3 மாதத்தில் ஒரு வாட்டி. அப்புறம் 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் ப்ரைவேட்டில் தடுப்பூசிகளை பொறுத்தவரை 2 இருக்குது. ஒன்று வந்து எங்களுடைய இந்திய குழந்தைகள் நலமும் நான் சொல்லுவோம், இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், இந்திய குழந்தைகள் குழுமம் பரிந்துரைக்கப்பட்ட தடுப்பூசி அட்டவணைன்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் வந்து அரசு பரிந்துரைக்கும் தடுப்பூசி அட்டவணைன்னு ஒன்று இருக்குது. இப்போது 6 மாதத்தில் வந்து எங்கள் ப்ரைவேட்டில் இருக்குது. நாங்கள் வந்து இந்த பன்றிக்காய்ச்சல்னு சொல்லலாம் இல்லையா, ஸ்வைன் ஃப்ளூ, அதுக்கான தடுப்பூசி போடுறோம். 2 தவணையாக போடுறது 1 மாதம் கேப்பில். அதுக்கப்புறம் வந்து 10 மாதம் முடிஞ்ச அப்புறம் வந்து எம்எம்ஆர்னு ஒரு ஊசி, தட்டம்மை,
குட்டாலமே ஜெர்மன் தட்டமைன்னு சொல்லுவோம், மீசில்ஸ் மம்ஸ் ருபல்லா அதுக்கானது. அப்புறம் வந்து கவர்மெண்ட்லேயும் போடுறாங்க ஜேஇ வேக்சின், ஜப்பானிய மூளை காய்ச்சல் அதுக்கான ஒரு தடுப்பூசி போடுறாங்க. அப்புறம் டைஃபாய்டு ஊசியும் போடும், குடல் காய்ச்சல் சொல்லி அது டைஃபாய்டு. இந்த தடுப்பூசிலாம் 10 மாதத்தில் வரும். அதுக்கப்புறம் வந்து 1 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் காமாலை ஏ ஊசின்னு ஒன்று போடுவோம். அதுக்கப்புறம் 1.25 வயசில் இன்னொரு தடவை வந்து எம்எம்ஆர் ஊசி நான் முதல்ல சொன்ன மாதிரி. அப்புறம் வந்து சிக்கன் பாக்ஸ்னு சொல்லக்கூடிய சின்னம்மை தடுப்பூசி 1.25 வயசில் போடுறது. இந்த நிமோனியா காய்ச்சலுக்கான ஒரு ஊசி அதை நான் சொல்லாமல் விட்டேன். அது 1.5 மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் வந்து நிமோனியா காய்ச்சலுக்கான ஒரு தடுப்பூசி இருக்குது. ஸோ அது வந்து 1.25 வயசில் இல்லை 1.5 வயசில் இன்னொரு தரம் போடுவோம். அது அப்புறம் 1.5 வயசில் வந்து ஊக்குவிப்பு மருந்து தான் இன்னொரு வாட்டி அந்த 1.5 மாதம் 2 மாதம் போட்டாலே அதே மாதிரி ஊக்குவிப்பு மருந்து வரும். அப்புறம் 2 வயசுக்குள்ளே வந்துட்டு அந்த ஜப்பானிய மூளை காய்ச்சலோட 2வது டோஸு, டைஃபாய்டு காய்ச்சலோட 2வது டோஸு, இந்த மாதிரி சில ஊக்குவிப்பு மருந்து பூஸ்டர்னு சொல்லுவோம் அது பேர். நாங்கள் இதோட வந்துட்டு 5 வயசில் தடுப்பூசி வரும். அதே முத்தடுப்பூசி டிபிடின்னு சொல்லக்கூடிய முத்தடுப்பூசி, அப்புறம் எம்எம்ஆர்னு சொல்லக்கூடிய முத்தடுப்பூசி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பாக்ஸ் சின்னம்மை ஊசி இருக்குது 5 வயசு. இதுக்கு இடையிலன்னு பார்த்தோம்னா வருஷத்துக்கு ஒரு தரம் வந்து நாங்கள் ப்ரைவேட்டில் வந்து பன்றிக்காய்ச்சல் ஊசி, நம்ம சென்னை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மழைக்காலம் ஆரம்பிக்கிறது ஆகஸ்ட் செப்டம்பர்னால அதுக்கு முன்னாடி போட சொல்லுவோம். ஏன்னா அது 9 மாதம் தான் வேலை ஒர்க் பண்ணோம், அந்த மருந்து அது வேலை செய்யும். அதனால் வந்து வருஷம் போடணும். அது நம்ம போடுறது வந்து இந்த மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டோம்னா அது அந்த 9 மாதங்களை கவர் பண்ணிக்கும். அது வந்து பன்றி காய்ச்சலுக்கான தடுப்பூசி. இதோட 5 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் 10 வயசில் தான் ஊசி வரும். 10 வயசில் வந்துட்டு இந்த டிடின்னு சொல்லுவோம், டெட்டனஸ் டிப்தீரியான்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம். அதுலேயே ப்ரைவேட்டில் வந்து நாங்கள் வந்து ஏஎஸ்எல்ஆர் பர்டிசன் டிபிடின்னு முதல்ல சொன்னோம், அதோட கொஞ்சம் வீரியம் கம்மியாக ஒரு ஊசி போடுவோம், ரெனஜன்னி கக்குவான் தொண்டை அடைப்பான். இதே ஊசி வந்து அதுக்கப்புறம் 16 வயசில் போடுவோம். இதுதான் தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும். இதில் பெண் குழந்தைங்களுக்கு வந்து 10 வயசு முடிஞ்ச அப்புறம் வந்து ஹியூமன் பேப்லோமா வைரஸ் வேக்சின் சொல்லுவோம், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி ஒன்று. அது ப்ரைவேட்டில் இருக்குது, கவர்மெண்ட்லேயும் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன், நாட் ஷுவர். கவர்மெண்ட்லேயும் அந்த இது பைப்லைனில் இருக்குது. அது வந்திருந்தாலும் வந்திருப்பேன், எனக்கு தெரியல கரெக்டாக. ஸோ அது வந்து 3 தவணையாக 10 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே போட்டால் கூட போதும். அது போட்டு 0 டோஸ், அப்புறம் போட்டதுலேருந்து 1 மாதம் கழிச்சுன்னு 6 மாதம் கழிச்சு. இதுதான் தடுப்பூசியாக. இந்த தடுப்பூசிகளை போடும்போது என்னன்னா நீங்கள் கேட்ட அந்த நோய்கள்லாம் நிறைய தடுத்துடலாம். நம்ம இந்த தடுப்பூசிகள்லாம் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இவ்வளோ பணம் செலவாகிற மாதிரி தெரியும். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, பணம் செலவாகணும்னு தோணுச்சு, கவர்மெண்ட்டில் இருக்கிற தடுப்பூசிலாம் கவர்மெண்ட்டில் போய் போட்டுட்டு கவர்மெண்ட்டில் இல்லாத மட்டும் ப்ரைவேட்டில் போட்டோம்னா நம்ம பெரிய செலவு குறையும். எப்படியானா எல்லா நாங்கள் இந்திய குழந்தைகள் நல குழுமம் பரிந்துரைக்கிற தடுப்பூசிகள்லாம் வந்து ஏன் இவ்வளோ இருக்குது அப்படின்னாக்க, இது வந்து உலக சுகாதார நிறுவனம் நம்ம இந்தியாவில் இருக்கிற 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு அவங்க ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சதை தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் கவர்மெண்ட்டில் ஒன்றுனா கொண்டு வராங்க. கவர்மெண்ட்டில் என்ன எல்லாத்துக்குமே பணம் செலவாகும் இல்லையா, பல கோடி ஆகும் இல்லையா. அதனால் கவர்மெண்ட்டும் பிளான் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா இன்க்ளூட் பண்ணிகிட்டே வராங்க. இப்போதைக்கு ப்ரைவேட்டில் கொஞ்சம் அதிகமான தடுப்பூசிகள் இருக்குது. அதெல்லாம் போட்டோம்னாக்கா நிறைய நோய்களை தடுத்துடலாம். உயிர்கொல்லி நோய்கள் இப்போது இந்த தொண்டை அடைப்பான், கக்குவான், ரணஜாண்டிலாம் சொல்லலாம், அதெல்லாம் உயிர்கொல்லி நோய்கள் மாதிரி இதெல்லாம் ஈஸியாக தடுத்துடுறோம். இப்போ இந்த வேக்சின்ஸ்லாம் போடுறதுனால அந்த நோய்களே நாங்கள் ஜாஸ்தி பார்க்கறதில்ல, போடாதவங்களுக்கு இப்போ வருது. அதனால் இந்த விழிப்புணர்வு இருக்கணும், அவேர்னஸ் சொல்கிறோம் இல்லையா, இது இருக்கணும் நம்மளுக்கு. இதுதான் நோய்கள் தடுக்கிறது அப்படின்றது. டாக்டர், பிறந்த குழந்தைங்களுக்கு முதல் 3 மாசத்துல உடல்ல எந்த மாதிரியான வளர்ச்சிகள் இருக்கும் டாக்டர்? குழந்தை வளர்ச்சி படிகள், குழந்தை வளர்ச்சி நிலைகள் சொல்லுவோம். இங்கிலீஷில் மெடிக்கல் டேர்ம்ஸில் வந்து டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து மூளை வளர்ச்சி சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் இதில் வந்து 4 இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி நிலைகள்னு பார்த்தோம்னா 4 இருக்கும். ஒன்று வந்து கிராஸ் மோட்டார், இன்னொன்று ஃபைன் மோட்டார், இன்னொன்று வந்து சோஷியல் லாங்குவேஜ் சொல்லுவோம். அது தமிழில் சொல்லணும்னா பெருத்தசை வளர்ச்சி. கிராஸ் மோட்டார்னு பெருத்தசை வளர்ச்சி. இப்போ கழுத்தில் இருக்கிற மசில்ஸ் சதையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும். அதுமாதிரி தொடையிலலாம் இருக்குது பாருங்கள், கையிலலாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து இதெல்லாம் பெருத்தசை வளர்ச்சின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து நுண்தசை வளர்ச்சி. இந்த கையில் இருக்கிற சதைகள்லாம் சின்னதாக இருக்கும். கண்ணு கூட நம்ம எல்லா பக்கமும் மூவ் பண்ணுறோம் போது கண்ணை சுற்றி 6 சதைகள் இருக்கும், சின்னதாக இருக்கும் பொடியாக. ஸோ இது வந்து நுண்தசை வளர்ச்சின்னு சொல்லுவோம். 3வது வந்து இந்த சோஷியல்னு சொன்னேன் இல்லைங்களா, சமுதாய வளர்ச்சின்னு சொல்லுவோம். அது என்னன்றது நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து 4வது லாங்குவேஜ், மொழி வளர்ச்சி. ஸோ இது வளர்ச்சி படிகள்னு பார்க்கும்போது நம்ம பிறந்து 2 மாதத்துலேருந்து ஆரம்பிக்கணும் வச்சுங்க. பிறந்து 2 மாதத்தில் வந்து முகம் பார்த்து சிரிக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு வளர்ச்சி படி. குழந்தை வருது பார்த்து சிரிக்கும். இது பெரிய ஒரு சோஷியல் பிஹேவியர் கூட. அது பார்த்து சிரிக்கிறதுன்றது இதுதான் ஃபஸ்ட்டு வரும் ஒரு 2 மாதத்தில். 4 மாதத்தில் வந்து நாங்கள் என்ன எதிர்பார்ப்போம்னா கழுத்து நிற்கணும். இந்த கழுத்து சதையெல்லாம் வந்து நல்ல வளர்ச்சி வந்து கழுத்து நிற்கிறதுன்னு சொல்லுவோம், அது தலை நிற்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது 4 மாதத்தில். 5 மாதத்தில் வந்து குப்பரை கவுந்துக்குவாங்க, படுத்துருக்கிற குழந்தை அப்படி கவருவாங்க, ரோலிங்.
அதே மாதிரி 5 மாதத்துக்கு அப்புறம் வந்து எதாவது கொடுத்தோம்னா ஏதாவது கலராக ஏதாவது காட்டணும்னு வச்சுங்க கையில் பிடிப்பாங்க 5 மாதத்தில். அதே மாதிரி 5 மாதத்துலேருந்து 6 மாதத்தில் வந்துட்டு அது கையில் பிடிச்சதை வந்து வாய் கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கும் மாற்றுவாங்க. ஸோ இது அதுக்கப்புறம் 7 மாதத்தில் வந்து நம்ம மேலே சாஞ்சி உட்கார வச்சோன்னா நல்லா நிமிந்து உட்காந்துட்டு நம்ம மேலே சாய்ச்சி உட்கார வச்சோன்னா உட்காருவாங்க. அப்படின்னா வித் சப்போர்ட் பின்னாடி சப்போர்ட் பண்ணி உட்கார வச்சோம்னா உட்காருவாங்க. அப்புறம் வந்து 8 மாதத்தில் வந்து இந்த சப்போர்ட் இல்லாமல் கீழே உட்கார வச்சோம்னாக்க உட்காருவாங்க ஃபியூ செகண்ட்ஸு. ஸோ 10 மாதத்துக்கு அப்புறம் வந்து படுத்துட்டு இருக்கிற குழந்தை எழுந்து உட்காருவாங்க. உட்காந்துருக்கிற குழந்தை எதையா பிடிச்சிட்டு எழுந்து நிற்பாங்க. சரிங்களா? ஒரு வயசில் வந்து பிடிக்காமல் நிற்பாங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் 13வது மாதத்தில் 2 அடி எடுத்து வைக்க ஆரம்பிப்பாங்க. 1.5 வயசுக்குள்ளே நல்லா நடந்தால் போதும். இது நிறைய பெற்றோர்களுக்கு வந்து பயப்படுவாங்க, இன்னும் நடக்கலைன்ட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் 1.5 வயசுக்கு அப்புறம் 1.5 வயசுக்குள்ளே கண்டிப்பாக நடக்கணும் குழந்தைங்க, நல்லா ஓடி விளையாடணும். அதே மாதிரி வந்துட்டு இதெல்லாம் வந்து இந்த தசை வளர்ச்சி நான் சொன்னது. இந்த மொழி சமுதாய வளர்ச்சின்னு பார்க்கும்போது இந்த டாட்டா சொல்கிறதுலாம் இருக்குது பாருங்கள். ஒரு வயசில் வந்து டாட்டா சொல்லுவாங்க குழந்தைங்க. அதே மாதிரி வந்துட்டு வீட்டில் இருக்கவங்க வெளியாலாம் வித்தியாசம் தெரியும். 10 மாதத்துலேயே வந்து 10 மாதத்துக்குள்ளே இருக்கிறவங்க வந்து யார் கை நீட்டினாலும் போகும். 10 மாதத்துக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது புதுவாளங்களை பார்ப்பாங்க, மேலேருந்து கீழே வரைக்கும் பார்ப்பாங்க. இவங்க யாரோ புதுசாக இருக்காங்கன்னு போக மாட்டாங்க. இது ஸ்ட்ரேஞ்சர் ரெக்கக்னிஷன் சொல்லுவோம். அப்போ ஒரு வயசில் வந்து டாட்டா 10 மாதத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க, ஒரு வயசில் டாட்டா சொன்னால் போதும். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு சோஷியல் பிஹேவியர். அதுக்கு அடுத்தது வந்து 1.25 வயசில் கண்டிப்பாக மற்ற குழந்தைகள் அந்த வயசில் இருக்கிற மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடணும். இது ஒரு முக்கியமான ஒரு வளர்ச்சி. ஏன்னா இந்த ஆட்டிசம்னு சொல்லக்கூடிய இது வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோம் நல்லது. தற்புனைவு ஆழ்வுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் தமிழில், எனக்கு கரெக்டாக அந்த வேர்டு. அது வந்து ஆட்டிசம், அது பேர். அது என்னன்னாக்கா அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னாக்கா இந்த சோஷியலைசிங் இருக்கு இல்லைங்க, கண்ணோட கண்ணை கலக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அது இருக்கணும். ஒரு தாயை இல்லை தந்தையை வந்து அந்த கண்ணை பார்க்கணும் குழந்தை. அது முக்கியமானது. அது 2வது வந்து மற்றவங்களோட சேர்ந்து விளையாடுறது, பழகிறது, இதெல்லாம் 1.25 வயசில் கண்டிப்பாக வரணும். நம்மளுக்கு இது வரல, ரொம்ப தள்ளி போகுது அப்படின்னாலும் அங்கேயே நம்மளுக்கு சந்தேகம் வரணும். அதுக்கு அப்படியே ஆட்டிசம்னு எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கும்போது மருத்துவரை அவங்ககிட்ட சொல்கிறது நல்லது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவருக்கும் சந்தேகம் வந்துன்னா அதுக்கெலாம் சில ஸ்கோரிங்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி அதுக்கு தகுந்த மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது ஒரு முக்கியமான சோஷியல் பிஹேவியர். அதுக்கப்புறம் வந்துட்டு மொழி வளர்ச்சி நான் சொன்னேன் இல்லைங்களா. மொழி வளர்ச்சி வந்து ஒரு வயசில் வந்து 2 வார்த்தை பேசுவாங்க. 2 வார்த்தை பேசுறது வந்து ஒரு வயசில் ஒரு அம்மா அப்பா அந்த மாதிரி பேசுவாங்க. ஒரு 1.5 வயசில் வந்து ஒரு 6லேருந்து 20 வார்த்தை பேசுவாங்க. 6 வார்த்தை பேசினா கூட போதும். சில குழந்தைங்க கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க. இது வந்து வார்த்தைகள் தான். 2 வயசுக்கு அப்புறம் தான் வந்துட்டு சென்டென்சஸ் வரும். வாக்கியம் பேசுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ டாட்டா போகலாம் அப்படின்னு சொல்லி 2 வார்த்தையை சேர்த்து பேசுறது, 3 வார்த்தை கடைக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறது, மிட்டாய் வாங்கி கொடு, இந்த மாதிரி 3 வார்த்தை சேர்த்து பேசுறது, இதெல்லாம் வந்து 2 வயசுக்கு அப்புறம் தான் வரும். அது ஸோ இது நம்ம வந்து இந்த வளர்ச்சி படிகள் நீங்கள் 3 மாதம் வரைக்கும் தான் கேட்டிங்க. ஏன்னா இது எல்லாமே முக்கியமானதுன்றதுனால நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். இது 2 வயசு வரைக்கும் வந்து இந்த வளர்ச்சி படிகளை கண்காணிக்கணும். இது வந்து பெற்றோர்கள் இந்த விழிப்புணர்வு இருக்கணும், அவங்களுக்கு கண்காணிக்க. இதில் ஏதாவது கொஞ்சம் மாறுற மாதிரி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அருகில் இருக்கும் குழந்தைகள மருத்துவர் அணுகி சந்தேகங்களை கேட்டு. சில குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது, சாப்பாடு ஊட்டும் போதோ இருக்கலாம், அப்போ வந்து செல்ஃபோனை வந்து குழந்தைங்களுக்கு காமிச்சு வந்து சாப்பாடு ஊட்டுறாங்க. அது எந்த அளவுக்கு ஆபத்து இல்லை நல்லது டாக்டர்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. அதாவது செல்ஃபோனில் வந்து பார்த்தோம்னாக்க குழந்தைங்க அட்ராக்ட் ஆகிறது எதுக்கு? கலர்ஸ். அது அந்த கலராக இருக்குது இல்லைங்களா, அதனால் அது இன்னொன்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கலரு அதில் அதுலேயும் ரேஸ் வருது, புரியுதுங்களா, கதிர்கள். அதெல்லாம் குழந்தைக்கு நல்லதா அப்படின்னாக்க விழித்திரைன்னு சொல்லுவோம், ரெட்டினான்னு சொல்லுவோம். கண்ணில் இருக்கிற விழித்திரையை கூட பாதிக்கும். அப்படின்றதுனால 2 வயசு வரைக்கும் வந்து குழந்தைங்க டிவி கூட பார்க்க வேண்டாம்னு தான் சொல்லுவோம். அதாவது இந்திய குழந்தைகள் நல குழுமம் மாதிரி அமெரிக்க குழந்தைகள் நல குழுமத்தில் வந்து 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களை வந்து டிவி கூட பார்க்கக்கூடாது. ஏன்னா அதுலேயுமே அந்த கலர்ஸ், அதுலேயுமே ரேஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கிட்ட போய் நின்று பார்ப்பாங்க. அந்த கதிர்கள்லாம் வந்து கண்ணை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 வயசு வரைக்கும் வந்துட்டு டிவி கூட வேணாம்னு சொல்லணும்னா அப்போ செல்ஃபோன் யோசிச்சு பாருங்க. அதனால் செல்ஃபோன்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு ஃபோன் வந்தால் பேசுகிறதுக்குன்ற மாதிரியே பழகிடுறது நல்லது, புரியுதுங்களா. ஃபோன் வந்துச்சுன்னா பேசுகிறதுக்கு தான் ஃபோன் அப்படின்ற மாதிரி பழகிட்டோம்னா நல்லது குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் எந்த வயசில் அவங்களுக்கு அதில் இருக்கிற நல்லதை எடுத்துக்க வேண்டி வருதோ அப்போ அது பண்ணால் போதும். அதனால் குழந்தைங்கள சரி அப்போ வந்து எப்படி சாப்பாடு ஊட்டுறது அப்படின்னா இந்த காலத்து தாய்மார்களுக்கு வந்து இதை சொல்ல வேண்டியிருக்கு. அந்த காலத்தில் வந்து குழந்தைய தூக்கி வச்சுட்டு காக்காவை காட்டுவாங்க, குருவியை காட்டுவாங்க, கதை சொல்லுவாங்க, நிலாவை காட்டுவாங்க, சூரியனை காட்டுவாங்க, பஸ்ஸை காட்டுவாங்க, பசுமாடு, இதெல்லாம் காமிச்சு கதை சொல்லி தான் ஊட்டினாங்க. எந்த காலத்துலையுமே வந்துட்டு ஈஸியாக உணவு ஊட்டுறதுன்றது வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா மாற்றணும். குழந்தைக்கு ஒரு என்ஜாய் பண்ணுற விஷயமா மாற்றணும். குழந்தை வந்துட்டு உணவு ஊட்டணும், அதாவது சோறு ஊட்டும் நேரம் வந்து போர்க்காலமாக மாறக்கூடாதுன்னு சொல்லுவோம். மீல் டைம் ஷுட் நாட் பிகம் எ வார் டைம்னு சொல்லுவோம் நாங்கள். அப்போ வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும். எப்படின்னா நம்ம
குழந்தைக்கு எடுக்கிற பிளேட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வச்சுட்டு, குழந்தைக்கு வைக்கிற உணவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா, கேரட்னா ஒரு கலரில் இருக்கும், பீட்ரூட்னா ஒரு கலரில் இருக்கும், கீரைனா ஒரு கலரில் இருக்கும் இல்லைங்களா, ரைஸுமே ஒரு கலரில் இருக்குது, தயிர் ஒரு கலரில் இருக்குது, சாம்பார் ஒரு. ஸோ இத்தனை கலர்ஸ் இருக்குது இல்லைங்களா. இதே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிளேட்டில் வச்சோன்னு வச்சுங்க, ஒரு கலர் குழந்தைக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது கலர்ஸ்க்காகவே. ரெண்டாவது வந்து ஒன்று ஒரு ஃப்ளேவர் இருக்கும், ஸ்மெல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சோறு ஊட்டும் நேரத்தை வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு மணி நேரம் ஆகும். அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். ஒரு வயசு குழந்தைக்கெலாம் சாப்பாடு ஊட்டினோன்னே அது வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயமாக மாற்றணும் குழந்தைங்களுக்கு. ஸோ இதில் வந்துட்டு இந்த உணவில் வந்துட்டு நம்ம நான் உங்களுக்கு ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன், எந்தெந்த வயசில் என்ன ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் கவர் பண்ணிட்டேன். அதனால் வந்து கதை சொல்லுங்கள், பாட்டு பாடுங்க, இதை காட்டுங்க அதை காட்டுங்க, அதெல்லாம் பண்ணி ஊட்டுங்க. குழந்தைங்களுக்கு ஊட்டுறது வந்து 1 to 1.5 hours ஆகும். ஒரு வயசு 1.5 வயசு குழந்தைங்கலாம் சாப்பாடு ஊட்டுறது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அந்த டைம் எடுத்து தான் ஊட்டி ஆகணும். அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, பெற்றோர்கள் தாய்மார்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு ஊட்டுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ டைம் எடுக்கும்ன்றதுனால சாப்பாட்டு நேரம் அவங்களுக்கும் தள்ளி போயிடும், அவங்களுக்கும் எனர்ஜி வேணும் இல்லையா, அதுதான். அதனால் செல்ஃபோன் வந்து அது நிறைய பேர் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் இருக்கிற பாட்டு போட்டால் தான் அதில் இருக்கிறது, அதெல்லாம் நம்ம கொடுத்த பழக்கம், அதெல்லாம் நம்ம கொடுத்த பழக்கம் தான். நம்ம அதெல்லாம் காட்டலன்னு வச்சிங்க, அது கிடையவே கிடையாது. இப்படி நம்ம எல்லாம் சொல்லிகிட்டே போகும்போது, கதை சொல்லிகிட்டே போகும்போது, இந்த மாரல் சயின்ஸ்னு ஒன்று ஸ்கூலில் இருந்தது, அதெல்லாம் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், எந்த ஸ்கூல்லையுமே இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. சமூக நீதி கதைகள்னு சொல்லுவோம் தமிழில். நம்ம அதெல்லாம் எப்போ சொல்ல போகிறோம் குழந்தைங்களுக்கு? நல்லது கெட்டதை எடுத்து சொல்லணும். இன்றைக்கி நிறைய சமுதாய மாற்றங்கள் வந்துடுச்சு. நம்ம இந்தியன் கல்ச்சர் இஸ் பெஸ்ட் கல்ச்சர், புரியுதுங்களா. அது நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அது நம்ம எந்த அளவுக்கு வந்து நல்லதை எடுத்துக்கிட்டு, மேற்கத்திய கலாச்சாரத்துலேருந்து நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம. ஸோ அப்படி வரும்போது நம்ம வந்து குழந்தைங்களோட நிறைய பேசுறது, சொல்கிறது, கதை சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அந்த சமூக நீதி கதைகளும் சொல்லணும் இந்த மாதிரி சாப்பாடு ஊட்டுற நேரத்தில். அப்போ அது இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும் குழந்தைங்களுக்கு. டாக்டர், இப்போ குழந்தைங்களை கொஞ்சம் போது ஒரு சிலவங்க தூக்கி போட்டோம், ஒரு சிலவங்க தலைக்கு மேலே தூக்கி போட்டு கொஞ்சுறாங்க. அது எந்த அளவுக்கு நல்லது டாக்டர்? அது எந்த அளவுக்கு ஆபத்தானது? இந்த கேள்வி உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல, ரொம்ப நல்ல கேள்வி இது. இது வந்து ஒரு தனி தலைப்பு. இது குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அடிப்படுற இன்ஜுரிஸு, இதெல்லாம் ஒரு தனி தலைப்பு. 1 மணி நேரம் பேசலாம் இதை பற்றி நம்ம. ரொம்ப நல்ல கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இது வந்து இந்த தூக்கி போட்டு பிடிக்கிறது, அப்புறம் வந்து குழந்தைங்க ஓடுறாங்கன்னா ஒரு கையை இப்படி பிடிச்சி இழுப்பாங்க, இது அப்புறம் வந்துட்டு குழந்தைய வச்சு சுற்றுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் இதுக்கு ஈக்குவலண்ட் தான் வந்து இந்த யானையில் போட்டு தூங்க வைக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது என்னன்னாக்க எப்படி தூங்குது, அதில் போட்டு ஆட்டினா ஏன் தூங்குது யோசிச்சிருக்கீங்களா? குழந்தைய வந்துட்டு போட்டு ஆட்டும் போது என்ன ஆகுதுனாக்கா, உள்ளே இருக்கிற மூளையும் குலுங்குது. உள்ளே இருக்கிற மூளை குலுங்கும் போது என்ன ஆகுது, நம்ம ஒரு 10 சுற்றி நின்னா என்ன ஆகும், நம்மளுக்கு சுற்றுது இல்லைங்களா. அந்த ஃபீலிங் வந்து தான் தூங்குவோம் குழந்தை. அப்படியே தூங்க வைக்கணும் தேவையில்லை. அதுதான் வந்து குழந்தைங்கள ரூமிங்னு சொல்லுவோம். தாய் பக்கத்திலே இருக்கணும் குழந்தை, தாயோட கதகதப்பில் இருக்கணும் குழந்தைன்னு சொல்லுது. ஸோ அந்த மாதிரி இந்த இன்ஜுரிஸ்லாம் குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள், இது வந்து பெற்றோர்களாலேயோ கூட இருக்கிறவங்களாலேயோ ஆகக்கூடாது. இதை எப்படி தடுக்கலாம்னாக்கா, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாது. குழந்தைங்க தூக்கி போட்டு பிடிக்கிறது, குழந்தைங்களுக்கு கையை பிடிச்சி, ஏன் என்ன ஆகும்னாக்கா, தவறி கீழே வந்தாங்கன்னு வச்சுங்க, பல எலும்புகள் பாதிக்கலாம், பல எலும்புகள் உடைந்து போகலாம், ஃப்ராக்சர் ஆகலாம், புரியுதுங்களா, எலும்பு முறிவு ஏற்படலாம். இதெல்லாம் நாங்கள் பார்க்குற விஷயந்தான். இப்போ ஓடுற குழந்தை இப்படி ஒரு கையில் இப்படி பிடிக்கி இழுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த கை வந்து புல் எல்போன்னு சொல்லுவோம். எல்போவில் இருக்கிற ஜாயிண்ட்லேருந்து கொஞ்சம் விலகி தனியாக அப்படி நின்றுடும். சில நேரத்தில் வந்து எலும்பு உடையிறதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து குழந்தைங்களை சரி எப்படி தூக்கணும் அப்படின்னா, அந்த அக்கிள் பகுதி இருக்குது இல்லைங்களா, குழந்தைங்களை தூக்கிறது வந்து 2 பக்கம் அந்த அக்கிள் பகுதியில் 2 கையை வச்சு தான் குழந்தைங்களை தூக்கணும். ஒரு கையில் இப்படி தூக்குவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. குழந்தைங்களை வந்துட்டு 2 கை வச்சு அக்கிள் பகுதியில் வச்சு தூக்கிறது தான் நல்லது. ஸோ இந்த காயங்களெல்லாம் தடுக்கிறது. இதே மாதிரி வெளியே விளையாடுறது கூட நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லிடுறேன், ஏன்னா முக்கியமான தலைப்பு பண்ணுறதுனால. குழந்தைங்களை வந்து அதே மாதிரி விளையாடுறது வந்து வெளியே போய் விளையாடுறது, பார்க்கில் ப்ளே கிரவுண்டில் விளையாட தான் கூட்டிகிட்டு போக சொல்லுவேன். ஆனால் வந்து வீட்டு வெளியே இருக்கிற தெருவில் விளையாடக்கூடாது, ஏன்னா வாகனங்கள்லாம் செல்லக்கூடியது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 5 அடி இருக்கிறோம், சிலர் 6 அடி இருப்பாங்க. ஒரு பைக்கே வேகமாக வராங்கன்னு வச்சுங்க, நம்மளே ஏதோ குறுக்கில் போயிட்டோம், ஒரு அடிப்படுதுன்னாக்க அந்த பைக்கோட உயரம் வந்து இந்த டயர் வந்து நம்ம கால் முட்டி வரைக்கும் தான் பெரியவங்களுக்கு படும். ஆனால் ஒரு சின்ன குழந்தை யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ உயரம் தான் அந்த பைக்கோட உயரத்துக்கு இருக்கும். அந்த குழந்தை வந்து தெருவில் விளையாடும் போது குறுக்கில் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க, பைக்காரங்களும் கண்ட்ரோல் இல்லாமல் இடிச்சுட்டு, அதெல்லாம் நாங்கள் பார்க்குற விஷயம் தான். அப்போ என்ன ஒன்று, குழந்தைக்கு உயிருக்கே கூட ஆபத்தாயிடும். ஏன்னா குழந்தையோட உடம்புல ஃபுல்லாகவே கூட அடிபட்டோம், பல எலும்புகள் முறிவாயிடும். அதனால் ரொம்ப ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து பெற்றோர்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு இருக்கணும். அதே மாதிரி குழந்தைங்களை வந்துட்டு சில நான் பார்த்துருக்கேன், என்னோடய அனுபவத்தில் இருந்து ஒன்று சொல்கிறேன். உறவினர் வந்து அவங்க வீட்டுக்கு குழந்தைய கூப்பிட்டு வராங்க.
குழந்தைங்கள்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள கூடயே தான் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு குழந்தைய வந்து வேற ஒருத்தர் வீட்டில் தான் அவங்க தங்கச்சியோ அக்காவோட குழந்தைய எடுத்துகிட்டு வந்துச்சு. அவங்க திடீர்னு பார்த்தா அந்த குழந்தைய காணோம். தேடி தேடி பார்த்தா பின்னாடி இந்த கிணத்துல வருது. ஸோ இதெல்லாம் நாங்கள் ஏன் சொல்லணும், இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வுக்கு சொல்கிறோம். இதெல்லாம் நாங்கள் அனுபவத்தில் பார்க்குறது. யாரும் இதெல்லாம் இது வந்து ஒரு வேணும்னு யாரும் செய்யலை இல்லையா. இப்போ வந்து இந்த மாதிரிலாம் சில நேரத்தில் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு குழந்தைங்கள வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். அவங்கள குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கீழே இருக்கிற கண்டதை எடுத்து வாயில் வைப்பாங்க. இது பாய்சன் சொல்கிறீங்களா, அது வந்து இன்னொரு பெரிய தலைப்பு. என்னென்ன இப்போ வீட்டில் வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்றது கற்பூரம் வச்சுருக்கிறோம் ஹிந்துஸ்லாம். அப்போ வந்து இந்த பக்கம் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க. அந்த கற்பூர குழந்தை என்ன நினைக்கணும்னா பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க. அது வந்து ஒரு சக்கரை கட்டி நினச்சி எடுத்து சப்பிடுவாங்க. அது சப்பினா வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே வலிப்பு வந்துடும். ஸோ அது வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்துறது தான். ஆனால் அது பாய்சன். வாய்க்குள்ளே போச்சுன்னா உடலுக்குள்ளே போச்சுன்னா அது பாய்சன். அதனால் வந்துட்டு இந்த விழிப்புணர்வு வேணும். இந்த மாதிரி நிறைய இந்த ரசகற்பூரம்லாம் கூட வச்சுருப்பாங்க இல்லையா. அது மாதிரி இந்த கொசு மருந்துகள்லாம் இந்த லிக்விட்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் திறந்து வாயில் ஊற்றிக்குவாங்க. அதெல்லாம் உயிருக்கே கூட ஆபத்தாக போய் முடியும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள். இப்போ வந்து தண்ணி பாட்டிலில் வந்துட்டு திண்ணறை வைக்கிறது, தண்ணி பாட்டிலில் வந்து வேறு ஏதாவது ஊற்றி வைக்கிறது, பெனாலை வைக்கிறது. பெனால் பார்த்தா பால் மாதிரி வச்சுருவாங்க. அந்த காலத்தில் இப்போ பரவாயில்ல. இப்போ வந்து கெரோசின் மண்ணெண்ணெய் நம்ம இப்போ அதிகம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மண்ணெண்ணெய் பாய்சன் ரொம்ப காமன். கிருஷ்ணாயில் குடிச்சிட்டான்னு ரொம்ப காமனாக நாங்கள் பார்த்துருக்குறோம். அதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட. அதெல்லாம் ஏன்னாக்கா அந்த பாட்டிலில் வந்து கிருஷ்ணாயில் ஊற்றி வைக்கிறதுனால குழந்தை தண்ணி நினச்சி எடுத்து. இதெல்லாம் வந்து 1 வயசுலேருந்து 4 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க பண்ணுறது. ஏன்னா 1 வயசுக்கு அப்புறம் வந்து நகர ஆரம்பிக்குது இல்லையா குழந்தை. ரீச் ஆகும், திறக்க தெரியும், வாயில் ஊற்ற தெரியும், ஒன்றா பண்ணும். 1 வயசு 1.5 வயசுக்கு அப்புறம். இந்த 1 வயசுலேருந்து 4 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாய்சன்ஸ்லாம் ஆகலாம். அதனால் வந்து இந்த கற்பூரம், ரச கற்பூரம், இந்த பாட்டிலில் என்ன ஊற்றி வைக்கிறோம், ஏதோ இந்த மாதிரி ஐட்டம் ஊற்றி வைக்கிறோம்னாக்க மேலே அறை வச்சுக்கணும். மேலே அறை குழந்தை நம்மளே ஸ்டூல் போட்டு ஏறி எடுக்கிற அளவுக்கு ஒரு உயரத்தில் வச்சு வேணுன்றப்ப எடுத்துக்கணும், வச்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து எட்டுற இடத்துல இதெல்லாம் வச்சோம்னா நிறைய ஆபத்தில் உயிருக்கே ஆபத்தாயிடும் சில இடத்துல. குழந்தைகளை செல்ல பிராணிகளோட விளையாட விடுறது நல்லதா டாக்டர்? இப்போது செல்ல பிராணிகள் சொல்லுவோம் இல்லையா, பெட்ஸ்னா அது வளர்க்குறது வந்து அவங்களோட விருப்பம் தான். அது நம்ம அது வேண்டான்னு சொல்கிறதுக்கு இல்லை. இன்னும் அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்னும் விழிப்புணர்வு இருக்கணும். எல்லாத்தையும் ஒரு விழிப்புணர்வு இருந்ததுனாக்கா நம்ம சேஃப்டி பார்த்துக்கலாம். இன்னும் விழிப்புணர்வு இருக்கணும்னு அந்த செல்ல பிராணிகள் கிட்டேருந்து கூட நம்மளுக்கு நோய்கள் வரலாம். ஸோ அந்த செல்ல பிராணிகளையுமே நம்ம வந்து நல்லா அதுக்கு தகுந்த டாக்டர்கிட்ட போயிட்டு ரெகுலராக செக்கப் பண்ணி ரெகுலராக தடுப்பூசிகள் போட்டு சுத்தமாக வச்சு குளிப்பாட்டி சுத்தமாக வச்சு வளர்க்குறது ரொம்ப முக்கியமானது. அவங்க செல்ல பிராணி வளர்த்து தான் ஆகணுன்னு. வளர்க்கும் போது என்னெல்லாம் பிரச்சனைகள் வரலான்னு எங்கள் அனுபவத்துலேருந்தே சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 2 வயசு குழந்தை வந்து ஒரு சின்ன பந்து வச்சு விளையாடிட்டு இருக்கு நாய் பக்கத்தில். அவங்க செல்லப்பிராணி நாய் வீட்டில் வச்சுருக்காங்க. அப்போ அந்த நாய் விளையாடிக்கிட்டு இருக்கு. குழந்தை என்ன பண்ணுது, அந்த பந்தை வந்து பிடுங்குது அவங்ககிட்டேருந்து. செல்லப்பிராணிகிட்ட ஓரளவுக்கு தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். வீரியம் வந்துச்சு, கோவம் வந்துச்சுன்னு வச்சுங்க, அவன் என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுனாக்கா கடிச்சிடும். நான் பார்த்துருக்கோம் முகத்தை கடிச்சதெல்லாம். ஒரு செல்லப்பிராணி வந்து அந்த குழந்தையோட முகத்தை கடிச்சதெல்லாம் கூட பார்த்துருக்கோம் நாங்கள். முகத்தையே கடிச்சு கதற அளவுக்குலாம் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து விழிப்புணர்வு இருக்கணும். அதனால் குழந்தைங்களை கூட வளர்க்கும்போது செல்லப்பிராணிகள்கிட்ட எந்த லிமிட்ஸில் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்மளாம் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் போய் இரிட்டேட் பண்ணி அந்த செல்லப்பிராணி கோவம் வர அளவுக்கு பண்ணால் கண்டிப்பாக அது கடிக்க செய்யும், இல்லை பிராண்ட செய்யும். ஸோ அதிலெல்லாம் வந்து ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த ரோமன் சொல்லலையா, ஸ்கின், அதில் இருக்கக்கூடிய இதில் வந்து அந்த முடி, இதனால் கூட சிலருக்கெல்லாம் அலர்ஜிஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீசிங்னு சொல்லக்கூடிய நுரையீரல் அலர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு வகையான அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த செல்லப்பிராணிகளோட தோலில் இருக்கிற அந்த ரோமங்கள் கூட அலர்ஜி வரலாம், அந்த முடி கூட அலர்ஜி வரலாம். ஸோ அதனால் அதை முடிஞ்ச வரலாம் அந்த மாதிரி வளர்க்குறாங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சுக்காமல் வெளியே அதுக்கு தகுந்த இடத்துல வச்சுக்கிறது நல்லது. ஸோ இது இந்த செல்லப்பிராணிகள், பூனை கூட சிலர்லாம் வளர்க்குறாங்க. இப்போ வந்து ஆஃப்லேட் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பூனை கடித்தா கூட நாய்க்கடி ஊசி போடணும். நாய் கடித்தா தான் நாய்க்கடி. ஏன்னா அந்த பூனை வந்து ஒருவேளை வளர்க்குறாங்கன்னா ஓகே, அப்போ கூட அந்த வெளியே போயெல்லாம் சுற்ற விட, சிலர் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு வெளியே சுற்ற விட்டுருவாங்க. வெளியே அவங்க கண்ட்ரோல் எல்லாமே சுற்ற விட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து வெளியே போய் அதை தெரிஞ்சிட்டு வரும்போது வேறு இன்னொரு நாயே இந்த நாயை விளையாடும், இந்த நாயை கடிச்சிடலாம். இல்லை வேறு ஒரு நாய் வந்து இந்த பூனையை கடிச்சிடலாம். பூனையாக இருந்தால் அந்த பூனைக்கு வந்து அந்த நாய்க்கிட்டேருந்து நோய் வந்து அந்த பூனைக்கிட்டேருந்து நம்மளுக்கு நோய் வரலாம். ஸோ வெறிநாய் கடி வந்து
பூனைக்கிட்டேருந்து கூட வரலாம். அதனால் இப்போ வந்து நாங்கள் பூனைக்கடி கூட வந்து நாங்கள் நாய்க்கடி ஊசி போடுறோம். இதெல்லாம் உலகத்தில் அங்கங்கே பார்க்குறாங்கன்றதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாற்றங்கள் பண்ணிக்கிட்டே இப்போ ஒரு காலத்தில் வந்து நாய் கடித்தா மட்டும்தான் நாய்க்கடி ஊசின்னு இருந்தது. இப்போ வந்து பூனை கடித்தாலும் போடணும், இன்னும் சில மிருகங்கள் கடித்தா கூட போடணுன்ற அளவுக்கு இப்போது வந்திருக்கு. ஸோ இந்த செல்லப்பிராணிகள் பொறுத்தவரைக்கும் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். வளர்க்கும் போது இந்த விழிப்புணர்வு இருக்கணும். அந்த செல்லப்பிராணிகளையும் அவங்களோட வெட்டினரி டாக்டர்ஸ்னு சொல்லக்கூடிய டாக்டர்ஸ் கிட்ட ரெகுலராக காமிச்சு அந்த நோய் இருந்தால் சரி பண்ணிக்கிட்டு தடுப்பூசிகளை கரெக்டாக போட்டு வளர்க்கணும். எந்த லிமிட்ஸில் வச்சுக்கணும், வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதா வெளியே வச்சுக்கிறதா, எந்த லிமிட்ஸில் வச்சுக்கணும், குழந்தைங்கள அவங்கக்கிட்டலாம் அலோவ் பண்ணுறதா வேண்டாமா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன நோய்கள் இருக்குது, அந்த செல்லப்பிராணிகிட்டேருந்து நம்மளுக்கு நோய் வரலாமா, இதெல்லாம் விழிப்புணர்வு இருந்து வளர்த்துக்கலாம் சேஃபாக. டாக்டர், வெயில் காலத்துல குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை வரும், அவர்களை அதுல இருந்து எப்படி பாதுகாக்கலாம் டாக்டர்? இன்னொரு நல்ல கேள்வி. நம்ம இப்போ வெயில் காலத்தில் இருக்கிறோம். குழந்தைங்கள வந்து வெயில் வந்து அந்த காலத்துலலாம் வெயிலெல்லாம் கூட விளையாடி இருக்கிறோம். அந்த காலத்தில் இருந்த வெயில் வேறு, இப்போ வந்து வெயில் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் 10 மணிக்கு மேலே சாயந்தரம் ஒரு 4:30 5 மணி வரைக்கும் வந்து வெளியே போய் விளையாடாமல் பார்த்துங்க. வீட்டுக்குள்ளே விளையாடும். சம்மர் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு ஸ்கூல் திறந்துட்டாங்க. சம்மர் ஹாலிடேஸில் இருக்கும்போது கூட நாங்கள் சொல்கிறது என்னென்னா 10 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 4-5 மணி வரைக்கும் வீட்டுக்குள்ளே விளையாடுற மாதிரி விளையாடட்டும் கேம்ஸு. அதுக்கப்புறம் வந்து வெளியும் போய் விளையாடணும், புரியுதுங்களா? 10 மணிக்குள்ளே வெளியே போய் பார்க்கில் இல்லை ப்ளே கிரவுண்டில் விளையாடட்டும், சாயந்தரம் 4-5 மணிக்கு மேலே போய் விளையாடட்டும் அப்படின்றது தான். அப்போ வந்து இந்த வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகினா என்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னாக்க, இந்த வெயில் நமக்கு மேலே படும்போது இப்போ அதிகமான வெயிலெலாம் இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற தண்ணி நீர் சத்து குறைஞ்சிரும், டீஹைட்ரேஷன் சொல்லுவோம். அந்த டீஹைட்ரேஷன் வந்துச்சுனாக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது, இரிட்டபிளாக இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாது. சரி, நம்ம கிளவராக நம்ம வந்து சரி தண்ணி தாகத்தான் அழுது போல தண்ணி கொடுப்போம் நம்ம வந்து. ஆனால் திரும்ப போய் வெயிலுக்கு திரும்ப போச்சுன்னா திரும்ப எவ்வளோ தான் வந்து வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகி எவ்வளோ தான் தண்ணி குடி, அப்போ வந்து என்ன ஆகுனாக்கா இந்த டீஹைட்ரேஷனால் வந்து சில பிரச்சனைகள் வரலாம். இப்போ அடல்ட்ஸ்க்கெல்லாம் ஹீட் ஸ்ட்ரோக்லாம் சொல்லலாம் இல்லையா? குழந்தைங்களை பொறுத்தவரையிலும் ஹீட் ஸ்ட்ரோக் நாங்கள் அதிகம் பார்க்குறது இல்லை குழந்தைங்களில். ஆனால் வந்து இந்த மாதிரி இரிட்டபிலிட்டி, டீஹைட்ரேஷன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வரலாம் குழந்தைங்களுக்கு. இன்னொன்று வந்து தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். வேர்க்கிறதுனால வந்து என்ன ஆகுனாக்கா குழந்தைங்களுக்கு வந்து பூஞ்சக்காளான்னு சொல்லலாம் இல்லையா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், அதெல்லாம் வரலாம் குழந்தைங்களுக்கு. அது மேலே பூஞ்சக்காளான் மாதிரி ஸ்டார்ட் ஆகி அது மேலே வந்து குழந்தைங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் வரலாம். ஸோ இது எப்படி தடுக்கலாம் அப்படின்னாக்கா, ஒன்று குழந்தைங்கள வந்துட்டு நான் சொன்ன டைமிங்குள்ளே வெளியே அலோவ் பண்ணுறது, அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறது. ஆனால் தண்ணி அப்பப்போ கொடுக்கணும். வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட இந்த சம்மர் சீசனில் அதிகமாக தண்ணி கொடுக்கணும். தண்ணி கொடுக்கறதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது, ஒரு மெஷர் இருக்குது. ஈஸியாக புரியறதுக்கு சொன்னால் ஒரு 10 கிலோ எடை இருக்கிற குழந்தைக்கு வந்துட்டு 1 லிட்டர் தண்ணி தேவைப்படும் ஒரு நாளைக்கு, புரியுதுங்களா? அப்போ வந்து 10 கிலோவுக்கு மேலே இருந்தாக்க ஒரு கிலோவுக்குமே வந்து 50 ml பர் கிலோ அப்படின்னு தேவைப்படும். அப்புறம் 20 கிலோவுக்கு மேலே இருந்தால் 25 ml, 20லேருந்து 25 ml பர் கிலோ. இது வந்து ஒரு மெஷர். இது நீங்கள் உங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டால் சொல்லி கொடுப்பாங்க எந்த எடைக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணுன்றது. ஸோ இந்த 10 கிலோ நான் சொல்லுறது 1.5 வயசு குழந்தை. 1.5 வயசு குழந்தைக்கு வந்துட்டு நீர் திரவமாக வந்து 1 லிட்டர் தேவைப்படுது அப்படின்னா, நான் சொல்லுறது தண்ணி சூப்பாக கொடுக்குறோன்னு வச்சு அதுலேயும் இருக்கும், மோர் எதாவது கொடுக்குறோன்னு அதுலேயும் இருக்கும், ஜூஸ் கொடுக்குறோன்னு அதுலேயும் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து 1 லிட்டர் அளவுக்கு தேவைப்படும் 1.5 வயசு குழந்தைக்கு. ஸோ அந்த கேட்கும் போது தான் தெரியும், இல்லையா அவ்வளோனா எங்கள் 300 ml 400 ml தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்வாங்க. ஸோ இந்த தண்ணீர் ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து 3 தரம் குளிப்பாட்டுறது நல்லது. காலையில் ஒரு தரம், காலையில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்து நல்லா எப்பவும் போல் குளிப்பேன். சாயந்தரம் வந்து வெளியே போய் விளையாட சொல்கிறேன் இல்லையா, விளையாடிட்டு வந்த அப்புறம் ஒரு வாட்டி குளிப்பாட்டணும், ஒரு 3 to 4 மினிட்ஸ். ரொம்ப அதாவது ஐடியா என்னன்னாக்க, உடம்புல இருக்கிற வேர்வையை சோப்பு போட்டு, அதாவது 3 வாட்டி 4 எப்பவுமே தண்ணி தான் டாக்டர் இருக்கும். என் குழந்தை தண்ணியிலே தான் விளையாடு, எப்போ பார்த்தாலும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும், அது கிடையாது நான் சொல்கிறது. சோப்பு போட்டு குளிப்பாட்டணும். சோப்பு போட்டு குளிப்பாட்டும் போது என்ன ஆகுனாக்கா, உடம்புல இருக்கிற வேர்வையெல்லாம் நம்ம வந்து வெளியேற்றிடுறோம். அந்த வேர்வையில் தான் வந்து அந்த பூஞ்சக்காளான் வளர்கிறது, அது மேலே பாக்டீரியா வளருது, இதெல்லாம் இருக்கும். அதனால் காலையில் ஒரு தரம், சாயந்தரம் விளையாடிட்டு வந்த அப்புறம் ஒரு தரம், நைட்டு படுக்கைக்கு முன்னாடி ஒரு தரம் குளிப்பாட்டினோம்னாக்க குழந்தை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சாப்பிடவும் தோணும். பற்றி நிறைய பேர் சாப்பிட மாட்டேங்கிறாங்கலாம் வருவாங்க. அது ஏன்னா இந்த டீஹைட்ரேஷனாலேயும் சாப்பிட மாட்டாங்க. இந்த வெயில் அனலுக்கு வந்து அவங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வரும், சில நேரத்தில் பித்தம் சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரிலாம் வரும், குழந்தைங்களுக்கு கூட வரலாம், அந்த மாதிரி அசிடிட்டி வரலாம். அதனால் சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டு அந்த ரொம்ப வெயில் டைமில் அதிகமாக வெயில் இருக்கும்போது எக்ஸ்போஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலே நிறைய நோய்களை தடுத்துடலாம், சுத்தமாக வச்சுக்கலாம் குழந்தைங்க. அதே மாதிரி உணவை பொறுத்த வரைக்கும் கார உணவுகள் வந்து வெயில் காலத்தில் இன்னுமே இருக்குது. நம்ம வந்து ஸ்கூல் தான் திறந்துருக்காங்க, செப்டம்பர் வரைக்கும் நம்மளுக்கு வெயில் காலம் தான் இன்னுமே இருக்குது. ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் நம்மளுக்கு வெயில் இருக்குது சென்னையில். அதனால் வந்துட்டு கார உணவுகள் அதிகமாக சாப்பிடாமல் பார்க்கணும் வெயில் காலத்தில்.
அதை நான் சொல்கிறது சாம்பார் அளவுக்கு சாப்பிடுவோம். இப்போ காரக்குழம்பு அந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய பேர் மாங்காய் வந்து மிளகாப்பொடி வச்சு சாப்பிட்டேன்னு அதெல்லாம். அதே மாதிரி வந்து இந்த பேக்கெட்டாக சிப்ஸ் வாங்கி நிறைய மசாலா ஐட்டம்ஸ் வந்துருச்சு. அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நாக்குக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடுவாங்க. ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் அன்றைக்கே கூட வயிற்று வலி வரும், அசிடிட்டி வரும், நிறைய பிரச்சனைகள் வரும் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த விழிப்புணர்வும் இருக்கிறது நல்லது. டாக்டர், குழந்தைங்களை நல்ல மனநலத்துடன் வளர்க்க பெற்றோர்கள் என்னென்ன செய்யணும் டாக்டர்? மனநலம் சொல்லும்போது இது மூளை சம்மந்தப்பட்டது. குழந்தைகளோட வந்து வளர்ச்சி நிலைகள் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து சரியாக வருதான்னு ஆரம்பத்துலேயும் கண்காணிக்கணும். நான் சொன்னேன் 2 மாதத்தில் முகம் பார்த்து சிரிக்கணும், 4 மாதத்தில் கழுத்து நிற்கணும், 6 மாதத்தில் கவரணும், இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. அப்போ 1 வயசில் 2 வார்த்தை பேசணும், 1.25 வயசில் மற்றவங்களோட சேர்ந்து விளையாடணும், 1 வயசில் டாட்டா சொல்லணும். இதெல்லாம் வந்து மனசு சம்மந்தப்பட்டு இருக்குது. இதில் வந்து சரி, நான் இங்கே இது சொல்லிடுறேன். ஒரு 4 வகையான வளர்ப்பு முறைகள் இருக்குது. நீங்கள் நல்ல கேள்வி அது நீங்கள் கேட்டது. பெற்றோர் வளர்ப்பு முறைகளில் 4 வகை இருக்குது. ஒன்று வந்து அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங், இன்னொன்று அத்தாரிட்டேரியன் பேரண்டிங், இன்னொன்று பர்மிசிவ் பேரண்டிங், இன்னொன்று நெக்லெக்டிங் பேரண்டிங் சொல்லுவோம். இந்த அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் அப்படின்னாக்க நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். சர்வாதிகாரம் மாதிரி. நான் படிக்கணும், நான் சாப்பிடணும், நீ விளையாட போகக்கூடாது, விளையாட போகக்கூடாது, டியூஷன் தான் போனால் டியூஷன், இப்படியே வளர்ப்பாங்க. ஸோ குழந்தைக்கு வந்து ஒரு சான்ஸ், வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுனா, குழந்தை வந்து வேறு வழி இல்லாமல் வந்து அந்த பெற்றோர் சொல்கிறத கேட்பாங்க, ஸ்ட்ரிக்ட்னஸ்னால படிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்களா கூட இருக்கும். பட் வந்து அல்டிமேட்டாக அவங்க சமுதாயத்துக்குள்ளே போகும்போது அவங்களுக்குன்னு அவங்க திறமையை காட்டணும் போது, அவங்களே முடிவு பண்ணணும் போது, அவங்களே செய்யணும் போது நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ ஃபெயிலியர் கூட வரும் அவங்களுக்கு. சரி, இது ஒரு வகையானது. ரெண்டாவது வந்து பர்மிசிவ் பேரண்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்கே அவங்க பண்ணிவிடுவாங்க, நான் பார்த்துட்றேன் அப்படின்ட்டு எல்லாம் ஹோம்ஒர்க்கு டக்குன்னு அவங்க பண்ணி வச்சுருவாங்க. அப்போ அதுவும் வந்து இது வந்து பர்மிசிவ் பேரண்டிங். என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு கரெக்ட் பண்ணுறதில்ல, புரியுதுங்களா? தப்பு பண்ணால் கரெக்ட் பண்ணணும். வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்கமோ அத்தனை பேரும் வந்து தப்புன்றதை சொல்லணும். ஒருத்தர் தப்புன்னு சொல்லி ஒருத்தர் வந்து சின்ன குழந்தைனா எடுத்து மடி மேலே வச்சு கொஞ்சினாங்கன்னா குழப்பத்தில் தான் போய் நிற்கும். அந்த குழப்பம் வந்துச்சுனாக்க குழந்தைங்க வந்து கரெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. யார் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்களோ அந்த நிலைமையில் தான் அவங்க இருப்பாங்க. அதனால் இது வந்து பர்மிசிவ் பேரண்டிங்னு சொன்னாக்க உணவுலேருந்து எல்லாமே என்ன வேணாலும் சாப்பிடு, பார்த்தா குழந்தை குண்டாயிட்டே போகும். இல்லை அண்டர் நியூட்ரிஷியஸை சாப்பிட்டான்னு வச்சுங்க, எடை குறைபாடு இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அதுவும் இருக்கும். அதனால் இந்த பர்மிசிவ் பேரண்டிங் அது மாதிரி நான் சொல்கிறேங்களா, படிக்கிறதே வந்து ஹோம்ஒர்க்கெலாம் இவங்க பண்ணி வச்சுருவாங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஒன்று, வாழ்க்கை வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியாகிடுது. ஆனால் வாழ்க்கை அப்படி ஈஸியானது கிடையாது அப்படின்ற ஒரு உண்மை வந்து அவங்களுக்கு தெரியணும் இல்லையா. அதனால் வந்துட்டு அவங்களோட கடமைகள், இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா படிக்கிறது இது வந்து படிக்கிற டைம், இது விளையாடுற டைம், இது சாப்பிட்ற டைம், இது தூங்குற டைம் அப்படின்றது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு படிக்கும்போது அவங்க படிக்கணும். அவங்க தான் நாளைக்கு வந்து சமுதாயத்தில் போய் அவங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னும் போது அவங்க படிக்கணும். நீங்கள் படித்து நீங்கள் எழுதி அவங்க என்ன இது வந்து பர்மிசிவ் பேரண்டிங். ஸோ இது எந்த அளவுக்கு விடலாமோ அந்த அளவுக்கு தான் விடலாம், எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரிக் பண்ணோம் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக் பண்ணணும். நெக்லெக்டிங் பேரண்டிங்னு சொன்னாக்க எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. அதாவது துணிமணி கூட சரியாக போட்டுக்கிறாங்களான்னு தெரியாது. பார்த்தா கிழிஞ்ச ட்ரெஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து வீட்டில் வெளியே கூட கரெக்ட் பண்ணணும். அது மாதிரி சின்ன வயசுலேயே வந்து ஒரு 6வது படிக்கும்போது, 5வது படிக்கும்போது, 7வது படிக்கும்போதுலேயே சிலர்லாம் வந்து புகையிலை உபயோகப்படுத்துறது. சின்ன வயசுலேயே 8 வயசு, இது 8வது படிக்கும்போது 9வது படிக்கும்போதே வந்து மது போதைக்கு பழக்கமாக வருது. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே கூட வந்துடும். இது எப்போ இந்த நெக்லெக்டிங் பேரண்டிங்னா, ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக சில ஃபேமிலி இப்போ வந்து எல்லாரும்னு சொல்ல மாட்டேன், சில சிங்கிள் பேரண்ட்ஸ் சொல்லலாம் இல்லையா, ஒருத்தர் மட்டும் இருப்பாங்க, அப்பாவோ அம்மாவோ மட்டும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வேலைகளை பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துக்க முடியாமல் பிரச்சனைகள், அப்போ வந்து இந்த மாதிரி ஆகலாம். இல்லை செப்பரேட்டட் பேரண்ட்ஸ், சில நேரத்தில் 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. இந்த குழந்தை யார்கிட்ட ஒரு கண்காணிப்பே சரியாக இருக்காது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, அவங்களை கரெக்ட் பண்ணாமையே போய்கிட்டே இருக்கும்போது அவங்க சின்ன வயசுலேயே வந்துட்டு என்ன ஆகிடுறாங்கனாக்கா, நிறைய விஷயங்களுக்கு அடிமையாகிடுறாங்க, நிறைய கெட்ட இதுக்கு போயிடுறாங்க, சமுதாயத்தில் இருக்கிற கெட்ட விஷயங்கள். அப்போ வந்து அவங்கள கரெக்ட் பண்ணலன்னா ஒரு லெவலில் வந்து அவங்க வந்து சில நேரத்தில் வந்து சமுதாயத்தில் ஒரு கெட்ட மனிதர்களாக கூட ஆகிடுவாங்க, டெரரிஸ்ட்லாம் சொல்லலாம். அந்த மாதிரிலாம் கூட கரெக்ட் பண்ணாமே போனால் அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அப்போ வந்து சிலர்லாம் வந்து சில ஜெயிலர்லாம் சொல்கிறது கூட கேட்குறோம் நம்ம இன்டர்வியூஸில். அவங்க வந்து அங்கே ஜெயிலுக்கு வந்தப்புறம் அவங்க வந்து அங்கே கிளாஸ் எடுக்கும்போது அவங்க கவுன்சிலிங் பண்ணும்போது, இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா சொல்லி தான் நான் எப்போது கரெக்டாக இருப்பேன், இதெல்லாம் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம இந்த ஆல் ரேடியோலேயே நான் கேட்டிருக்கேன், இந்த மாதிரிலாம் ஜெயிலர் சொல்கிறதெல்லாம். ஸோ இதை வந்து பெற்றோர்கள் வந்து இதை அவங்க கடமையாக எடுத்துக்கணும். அவங்களுக்கு உணவுலேருந்து, துணிமணிலேருந்து, அவங்களோட நல்ல பழக்க வழக்கங்கள்லேருந்து, படிப்புலேருந்து எல்லாத்தையும். ஸோ இது வந்து ஒன்று நான் அத்தாரிட்டேட்டிவ் சொல்லியிருக்கேன், இன்னொன்று பர்மிசிவ் நெக்லெக்டிங் சொல்லியிருக்கேன்.
இன்னொன்று வந்து அத்தாரிட்டேரியன் பேரண்ட். பயன்லாஜ் இது இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் பேரண்டிங்னு சொல்லுவோம். பெற்றோர் வளர்ச்சி முறைகளில் வந்து குழந்தைய வந்துட்டு இந்த குழந்தைக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, என்ன திறமை இருக்குது, அதை வந்து பெற்றோர்கள் வந்து கண்காணித்து அதை வந்து அவங்க எடுத்துக்கணும். இந்த குழந்தைக்கு வந்து இது வரல, இது வருது, நல்லா வருது, ஸோ அதை வந்து ஊக்குவிக்கணும். அதேமாதிரி வந்து படிப்புன்றதும் முக்கியமானது தான். ஏன்னா எங்கே போனாலுமே வந்து மினிமம் இவ்வளோ குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்கணுன்றாங்க இல்லையா ஜாபு கூட. ஸோ அது படிப்பும் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே போகணும். எதில் வந்து இவங்களுக்கு ஆர்வம் அதிகம், எதில் வந்து திறமை அதிகம் இருக்கும் அதையும் வந்து இவங்க ஊக்குவிக்கணும். குழந்தை சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும். அதுதான் இந்த அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங். அத்தாரிட்டேரியனில் வந்து குழந்தை சொல்கிறத கேட்கணும், குழந்தை சொல்கிறதும் கேட்கணும், குழந்தையும் வந்து அப்பா அம்மா சொல்கிறத கேட்பாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்கள் வந்துட்டு அவங்க ஸ்டைலில் அவங்களுக்கும் விட்டு நல்லதும் இவங்க எடுத்து சொல்லிக்கிட்டே போகும்போது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது, கலாச்சாரத்துலேருந்து எல்லாத்தையுமே அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது, அவங்களையும் கண்காணிச்சிட்டே வரும்போது என்ன ஒன்றாக்க ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கும் பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும், பெற்றோர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இடையே. அப்போ வந்து அவங்க வந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல குடிமகனாக வளருவாங்க. ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட் ஆஃப் பேரண்டிங்னு நம்ம சொல்கிறோம் நாங்கள் எங்களை பொறுத்தவரை. அதனால் இந்த விழிப்புணர்வு வேணும். இந்த 4 டைப் ஆஃப் பேரண்டிங் இதில் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்ட் பண்ணிட்டு எது பெட்டர்ன்னு சொல்கிறாங்க, ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை வந்து நம்ம அந்த கொண்டு போகிறது அந்த குடும்பத்துக்கே நல்லது. அந்த குடும்பத்துக்கு நல்லதுன்னும் போது அந்த சமுதாயத்துக்கே நல்லது இல்லையா, அந்த மாதிரி. குழந்தைங்களுக்கு மழை காலத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதை எப்படி தடுக்கலாம் டாக்டர்? மழை காலத்தில் வந்து இப்போ நம்ம வெயில் காலத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி வெயில் காலத்தில் வந்து வெயில் டைமில் வெளியே, இது மாதிரி மழை காலத்தில் வந்து மெயினாக முதல்ல வந்து தண்ணி நோய்கள் எப்படி வரலாம்னா தண்ணியில் வரலாம், காற்றுல வரலாம், உணவில் வரலாம். இந்த மாதிரி தண்ணியை வந்து காய்ச்சி குடிக்கணும். என்னை பொறுத்த வரலாம் இது ஒரு மருத்துவராக நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம கேன் வாங்குகிறோம் அப்படின்னா கூட காய்ச்சி குடிங்கன்னு தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும், என்னோடய அனுபவத்தில். ஆனால் வந்து குழாயில் வர தண்ணி டேஸ்ட் நல்லா இருக்குன்னா அதையே காய்ச்சி குடிங்க. ஏஜ் ஓல்ட் மெத்தட் பெஸ்ட்டு, அது போதும். இல்லை டேஸ்ட்டு நல்லா இல்லை, டேஸ்ட்டுக்காக வாங்குகிறோம் அப்படின்னாக்க வாங்கிட்டு அதை கூட காய்ச்சி குடிக்கிறது தான் என்னை பொறுத்தவரை என்னோடய அனுபவத்தில் ஒரு நல்ல முறையாக. ஸோ தண்ணினால் வரக்கூடிய நோய்கள் எல்லாம் இதில் தடுத்துடலாம். அந்த காலத்தில் நாங்கள் பார்த்த அந்த மஞ்சள் காமாலை எல்லாம் இப்போ தடுப்பூசி போடுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வாரத்துக்கு ஒரு பேஷண்ட் பார்ப்போம் நாங்கள். இப்போல்லாம் அதெல்லாம் ஆல்மோஸ்ட் இல்லை. ஏன்னா அது ஒரு நல்லது தான். அந்த கேன் தண்ணிலாம் வந்தது, அதெல்லாம் சுத்தமான தண்ணியெலாம் வருது. பட் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக காய்ச்சி குடிச்சிக்கிறது நல்லது தான் எனக்கு தோணுது. அதேமாதிரி வந்து வயிற்றுப்போக்கு, காலராலாம் கூட வந்து இப்போ காலராலாம் கூட வரலாம் இந்த மழை காலத்தில். அதனால் வந்துட்டு தண்ணியை காய்ச்சி குடிச்சிட்டோம்னாக்க இந்த நோய்களெல்லாம் தடுத்துடலாம். ரெண்டாவது வந்து உணவு. எங்கேயோ வெளியே போகிறோம் வரோன்னா கூட தண்ணியை கையில் கொண்டு போகிறது நல்லது. அந்த நல்ல பழக்கம் அது. உணவு வந்து சுத்தமான சுகாதாரமான உணவாக இருக்கணும். அப்படின்னா என்னது, இப்போ ஸ்கூல் விட்டு வெளியே வரும்போதே வந்துட்டு வெளியே ஏதோ விற்கிறாங்க அப்படின்னா அது பார்க்கணும். நம்ம அட்லீஸ்ட் அந்த வைக்கிற ஐட்டம்ஸு அதெல்லாமாவது சாப்பிடாமல் இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த மாதிரி சுத்தம் இல்லாத உணவு சாப்பிடாமல் இருந்தாலே நிறைய நோய்களை தடுத்துடலாம். அது மழை காலத்தில் வந்து இந்த வயிற்றுப்போக்கு, குடல் காய்ச்சல் சொன்னீங்கன்னா டைஃபாய்டு, இந்த காலரா இதெல்லாம் வரலாம். அது லெப்டோஸ்பைரோசிஸ் சொல்லக்கூடிய ஒரு எலிக்காய்ச்சல்ன்றது வந்து எலியோட சிறுநீர் கழிக்குது இல்லைங்களா, அதில் அந்த கிருமி இருக்கும். ஸோ அது வந்து நான் ஒன்று அந்த மழை தண்ணியிலலாம் கலந்துருக்கும் அது. அப்போ அந்த மழை தண்ணியில் நம்ம நடக்கிறோம் போகிறோம் வரோம் இல்லைங்களா, தண்ணி காலை வைக்க தான் செய்வோம். காலில் ஏதாவது காயங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. காலில் ஏதாவது காயங்கள் இருக்குனாக்க ஒரு வேளை அந்த தண்ணியில் நடக்கும்போது அந்த கிருமி இருக்குது, எலிக்காய்ச்சலுக்கான கிருமி இருக்குது அப்படின்னாக்க அது அந்த காயங்கள் வழியாக உடம்புகளில் போயிட்டு ரத்தத்தில் கலந்து நோயை உண்டாக்கலாம். அந்த நோய் வந்ததுன்னா நாங்கள் மருத்துவர்கள் வந்து ஒரு சந்தேகப்பட்டு வைத்தியம் ஆரம்பித்தா சுத்தமாக சரி பண்ணிடலாம். அது டிலே ஆச்சுன்னா உயிருக்கே கூட ஆபத்தாகும் அது. ஸோ இந்த விழிப்புணர்வும் வேணும். மழை காலத்தில் வந்து இந்த எலிக்காய்ச்சல் போன்ற நோய்களும் வரலாம். காலரா, வயிற்றுப்போக்கு, இந்த டைஃபாய்டு, சளி தொந்தரவு இதெல்லாம் வரலாம், மஞ்சள் காமாலை இதெல்லாம் வரலாம் குழந்தைங்களுக்கு. அதனால் வந்துட்டு இந்த தண்ணீர், உணவு இது சுத்தமான சுகாதாரமாக இருக்கணும். ரெண்டாவது வந்து இதெல்லாம் மீறியும் சளி பிடிக்காமல் காற்றுல அடிச்சிக்கிட்டு வருதுன்னு வச்சுங்க. கிருமி வந்து நல்லா காற்று அடிக்குது மழை காலத்துலன்னா, காற்று அடிக்கும்போது காற்றுலேயே கூட கிருமி வரலாம். காற்றுலேயே கூட பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வீட்லேயே அப்படியே ஒரு 2 பேர் 3 பேர் கூட காய்ச்சல் வரும் சில நேரத்தில், சளி அந்த மாதிரியும் வரலாம். மூணாவது வந்து இப்போ பள்ளிக்கு செல்கிறாங்க இல்லையா, வகுப்பறையில் வேறு யாருக்காவது இருமல் சளி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அவங்களோட ஒன்றா பழகுறாங்க, பக்கத்தில் உட்காடுறாங்க, விளையாடுறாங்க இல்லையா, அவங்ககிட்டருந்தும் அது மாதிரி பரவலாம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு சளி இருமல் இருக்குனாக்க கிளாஸில் உட்காரும்போது கூட கொஞ்சம் மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது. ஸோ தட் அவங்களுக்கு நல்லா ஒரு வரைக்கும் அது போட்டுக்கிட்டாங்கன்னா மற்றவங்களுக்கும் பரவாமல் இருக்கும்.
இதெல்லாம் ஒரு சேஃப் ப்ராக்டிசஸ். ஸோ இதெல்லாம் தான் மழைக்காலத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி மழைக்காலத்தில் வந்து ரொம்ப இந்த கூட்டம் சேர்கிற இடம் நான் சொன்னேன் இல்லைங்களா, மாலு, சினிமா தியேட்டர் முடிஞ்சவரெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இப்போ முக்கியமான ஃபங்க்ஷன் போய் தான் ஆகணும் அந்த மாதிரி. குழந்தைங்க எந்த வயசுலேருந்து பேச ஆரம்பிப்பாங்க? அவங்க பேசும்போது பெற்றோர்கள் என்னென்னலாம் கவனிக்கணும் டாக்டர்? அதான் மொழி வளர்ச்சி சொன்னேன் இல்லைங்களா. மொழி வளர்ச்சின்றது வந்து ஒரு வயசு முடிஞ்ச குழந்தைங்க வந்துட்டு 2 வார்த்தை பேசணும். இது முக்கியமான கேள்வி நீங்கள் சொன்னது. இப்போ ரெண்டு வார்த்தை ஒரு வயசு முடியும் போது பேசணும். 1.5 வயசில் வந்து ஒரு 6லேருந்து 20 வார்த்தை வரைக்கும் பேசுவாங்க. ஸோ 6 வார்த்தை பேசினா கூட போதும். அந்த குழந்தை 20 வார்த்தை பேசுனதுனால நாளைக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படிலாம் டென்ஷன் ஆகிடும். நான் பக்கத்து வீட்டு குழந்தை அப்படி பேசு, எங்கள் வீட்லேயே எங்கள் மூத்தார் குழந்தை இப்படி பேசும், அதெல்லாம் தேவையில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு ரேஞ்ச் வச்சுருக்கோம். இப்போ நான் கூட சொல்கிறேன் இல்லைங்களா, இப்போ நடக்கணும் ஒரு 13 மாதத்தில் நடக்க ஆரம்பிக்கணும்னா 1.5 வயசுக்குள்ளே நடந்தால் போதும்னு ஏன் சொல்கிறோன்னாக்கா அந்த ரேஞ்ச் வச்சுருக்கோம் நாங்கள். சில குழந்தைங்க வந்து 13 மாதத்துலேயே நடக்கும், சில குழந்தைங்க வந்து 16 மாதத்தில் நடக்கும். எங்களை பொறுத்தவரை 1.5 வயசுக்குள்ளே நல்லா நடந்தால் போதும். 8 மாதத்துலேயே எங்கள் மூத்தார் குழந்தை நடந்துச்சு, என் தங்கச்சி குழந்தை 8 மாதத்துலேயே நடந்துச்சு, இந்த குழந்தை நடக்கலை, தேவையில்லை. எங்களை பொறுத்தவரைலாம் என்ன கேட்டால் 8 மாதத்துலேயே நடக்குதுன்னா நம்ம தான் இன்னும் க்ளோஸாக கண்காணிக்கணும் குழந்தைய. அந்த குழந்தைய எங்கே ஓடும், எங்கே போய் மொதல் மாடியில் இருக்காங்கன்னு வச்சுங்க, பால்கனிலேருந்து கீழே வர குழந்தைங்களாம் நாங்கள் பார்க்குறோம், படிக்கட்டில் தவறி அந்த குழந்தைங்க இன்னும் தெரியும் 8 மாதம். அதனால் வந்துட்டு ஓகே 8 மாதம் 9 மாதத்துலேயே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓகே சந்தோஷம்தான். பட் நீங்கள் தான் எக்ஸ்ட்ராவாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நடக்கிறது வந்து ஒரு வயசுக்கு அப்புறம். அதேமாதிரி பேச்சுன்றது வந்து ஒரு வயசு முடிஞ்சப்பறம் ஒரு 2 வார்த்தை பேசணும். 1.5 வயசில் வந்து 6லேருந்து 20 வார்த்தை பேசணும். 2 வயசு முடியும் போது வந்துட்டு சின்ன சின்ன வாக்கியங்கள் பேசணும். டாட்டா போகலாம் அப்படி சொல்லுது, பைக்கில் போகலாம், காரில் போகலாம் அப்படின்னு சொல்லுது, மிட்டாய் வாங்கி கொடு, இந்த மாதிரி 3 வார்த்தை சேர்த்து பேசுகிறது, 2 வார்த்தை சேர்த்து பேசுறது வரணும். அப்படியே டென்ஷன் ஆகிடும். நான் ஒரு 2 மாதம் அப்படி இப்படி ஆனால் பரவாயில்ல. 2 வயசுனா டாட் வச்சாவே 2 வயசுன்னு அப்படி ஸ்ட்ரிக்டாக இது பண்ணிக்குவாங்க. ஒரு 2 மாதம் வரைக்கும் கூட நம்ம பார்க்கலாம். அதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன்னாக்கா ஒரு 2.5 வயசுக்கு அப்புறம்லாம் வந்துட்டு இந்த பால்வாடிக்கோ இல்லை ப்ளே ஸ்கூல் அந்த மாதிரி இடத்துக்கு சும்மா ஒரு 2 மணி நேரம் இருக்கிற இடத்துக்கு அனுப்பினோம்னாக்கா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மொழி வளர்ச்சிலாம் வீட்டில் இருக்கும்போது இப்போ நிறைய வந்து 2 பெற்றோர்லாம் வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க. நிறைய வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு கூட சரியாக ஆளுங்க இல்லாத பெற்றோர்கள்லாம் நிறைய இருக்காங்க. டே கேரில் விட்டு போகிறேன்லாம் சொல்கிறாங்க. அது இன்னொன்று வந்து வயசானவங்க வீட்டில் இருக்க அவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்க. ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குவாங்க. அவங்களுமே வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னென்னா நிறைய டிவிக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. காலையில் நைட் வரலாம் சீரியல் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த காலத்தில் சமூக நீதி கதைகள்லாம் வந்து தாத்தா பாட்டி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் கூட வந்து மறந்துட்டாங்க. அவங்கெல்லாம் கூட நிறைய டிவி அடிக்ஷனு, டிவி சீரியல்ஸ் காலையிலேருந்து நைட் வரலாம். அதனால் குழந்தைங்களோட நேரம் செலவிடுறதுக்கே வந்து யாருக்குமே நேரம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து இந்த மொழி வளர்ச்சிலாம் சில நேரத்தில் டிலே ஆகலாம். அதனால் இந்த விழிப்புணர்வு இருந்து குழந்தைகள் நம்ம பேசினா தான் பேச்சு வரும், பேச தூண்டினா தான் பேச்சு வரும். அதனால் நான் என்ன சொல்லுவேன்னாக்கா காட்டி கேளுங்க. இது 1.5 வயசுக்கு அப்புறம்லாம் வந்துட்டு 1.5 வயசில் வந்து பொம்மைங்களை காட்டி இந்த சொல்லுங்கள், கண், காது, மூக்கு இந்த மாதிரி சொல்லுங்கள், மான், குதிரை இந்த மாதிரி சொல்லுங்கள். வார்த்தைகள் தான் நான் சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்லி ஸ்டிமுலேட், இது வந்து தூண்டுறது, குழந்தைய வந்து பேசுகிறதுக்கு தூண்டுறது. இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கடமையாக பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம ஒன்று என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு 1.25 வயசு ஆகியுமே இன்னும் குழந்தை பேசலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அருகில் இருக்கும் குழந்தை நல மருத்துவர்கிட்ட அழைத்து சென்று என் குழந்தை இன்னும் பேசலை டாக்டர், ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு கண்டிப்பாக கேளுங்க. அதில் எங்கே பிரச்சனை வரலான்னா, ஒன்று சிம்பிள் காதில் கூட ப்ராப்ளம் வரலாம். காது கேட்குதான்னு கூட நம்ம சில ஹாஸ்பிட்டல்லாம், இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பிறந்து டெலிவரி ஆகி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே காது கேட்குற திறமையை வந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தே அனுப்புகிறாங்க. அதே மாதிரி கண்ணும் பரிசோதனை பண்ணி அட்லீஸ்ட் ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய ஸ்கூல்ஸும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் பள்ளி சேர்க்கறதுக்கு முன்னாடியாச்சும் ஒரு வாட்டி காது செக் பண்ணிவிடுங்க, ஒரு வாட்டி கண்ணு செக் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு சேர்க்கணும். அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கிறது நல்லது. அப்போ காது சரியாக கேட்காம இருக்குன்னு வச்சுங்க, அதனால் கூட பேச்சு வராது. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துடணும். 2வது வந்துட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆட்டிசம்னு சொல்லக்கூடிய நோய்களில் கூட வந்து பேச்சு தடைப்படலாம். சமூக வளர்ச்சி, சோஷியலைசிங், இதெல்லாம் வந்து 1.25 வயசுன்றது வந்து ஒரு டெட்லைன் மாதிரி. அந்த வயசுலேயே இதெல்லாம் நம்ம மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறாங்களா இல்லையா, தனிமையிலேயே இருக்கா, தனிமையிலேயே உட்காந்துருக்கா, பேச்சே வரலையா, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக சோஷியலைசிங், டாட்டா சொல்கிறது இல்லை, அம்மா அப்பாவே தெரியல, கண்ணோட கண்ணு கலக்க மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் 1.25 வயசு, ஒரு வயசு 1.25 வயசில் இந்த சந்தேகம் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஆட்டிசம் இருக்கா, ஆட்டிசம் என்ற குறைபாடு இருக்கான்றது நம்ம வந்து ஏன் சொல்கிறேன்னா, ஒரு இப்போ நாங்கள் லேட்டஸ்ட்டாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 67 குழந்தைகளில் ஒருத்தருக்கு வந்து ஆட்டிசம் இருக்கக்கூடியதாக ஒரு கண்டுபிடிப்பு சொல்லுது. இந்த 67 குழந்தைகளில் ஒரு குழந்தைக்குன்னும் போது
ரொம்ப ஹை இன்சிடென்ஸ் மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வந்து எல்லாருக்குமே இந்த கடமை, இப்போது வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் சரி, கூட இருக்கிற உறவினர்கள் சரி, எல்லாருமே இப்போ டே கேருக்கு எங்கே அனுப்புகிறாங்க, அவங்கெல்லாம் கூட இதை கண்காணிக்கணும். எவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோமோ நல்லது. ஸோ இந்த மொழி வளர்ச்சியில் இதெல்லாம் கூட முக்கியமானது. ஸோ நான் சொன்ன மாதிரி 2 வார்த்தை ஒரு வயசில், 1.5 வயசில் 6லேருந்து 20 வார்த்தை, 2 வயசில் சென்டென்ஸ் வரலனாக்கா அதெல்லாம் தூண்டிக்கிட்டே போகணும், பேச வைக்கணும். டாக்டர், எந்த வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம்? அதுதான் இது ஏர்லியஸ்ட்டாக நீங்கள் இந்த கேள்வி இன்னொரு வாட்டி கேட்டது நல்லது தான். என்னென்னா எந்த வயசில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சந்தேகம் வரணும், எவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்க முடியும், எவ்வளோ சீக்கிரம் சந்தேகப்படணும், எவ்வளோ சீக்கிரம் சந்தேகப்பட்டால் மருத்துவர்கிட்ட போனால் எவ்வளோ சீக்கிரம் அந்த மருத்துவர் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு தெரப்பீஸ்லாம் இருக்குது. அதான் வயசு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு வயசில் வந்து முகம் பார்த்து கண்ணோட கண்ணு கலக்க மாட்டேங்குது, ஒரு டாட்டா சொல்ல மாட்டேங்குது, 2 வார்த்தை வரல. மேக்ஸிமம் 1.25 வயசில் வந்து கண்டிப்பாக வார்த்தைகள் வரணும், டாட்டா சொல்லணும், கண்ணோட கண்ணு கலக்கணும், அம்மான்னு தெரியணும், அப்பான்னு தெரியணும். இதெல்லாம் இல்லை, என்ன அம்மானே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இதெல்லாமே இது ஸ்கோரிங் தான். இது ஒன்றுத்தை வச்சுலாம் ஆட்டிசம் சொல்ல மாட்டோம். நாங்கள் வந்து அப்படி வந்தாங்கன்னா கூட அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அதை கொடுத்து அந்த கொஷின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண சொல்லுவோம். இதெல்லாம் பண்ணி ஃபைனலாக ஸ்கோர் பண்ணி தான் இந்த குழந்தைக்கு ஆட்டிசம் குறைபாடு இருக்குது இல்லை அப்படின்னு அப்போ ஆட்டிசம் இருக்குன்னாக்க அது எந்த நிலையில் இருக்குன்னா 3 வகை இருக்குது. அதில் மைல்டு, மாட்ரேட், சிவியர்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அந்த மைல்டுன்னு சொல்கிறதுக்கு வந்து மிதமானது. அதில் வந்து தெரப்பி பண்ணி ஓரளவுக்கு நார்மலாகவே கொண்டு வந்து அது வந்து எவ்வளோ வழியாக நம்ம வரமோ அதை பொறுத்து. சிவியர் ஃபார்மில் வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். சிவியர் ஆட்டிசம் இருக்கவங்களுக்கு வந்து சில நேரத்தில் வலிப்பு நோய்கள்லாம் வரும், மூளை வளர்ச்சியிலேயே கூட மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆனால் வந்து எதுவுமே வந்து ஒரு நம்பிக்கை இழக்காமல் ஒரு மேக்ஸிமம் அந்த தெரப்பி வந்து இதெல்லாம் ஒரு டீமாக பண்ணுவாங்க. ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, இதெல்லாம் பிஹேவியரல் தெரப்பி, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டில் வரும். இதெல்லாம் வந்து விடாமல் பெற்றோர்களும் பண்ணணும். பண்ணாக்க அந்த குழந்தைக்கு எந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி அவங்கள ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு அவங்களே பார்த்துக்கிற மாதிரி, அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் அவங்களும் ஒருத்தராக நல்லபடியாக இருக்கிற மாதிரி பண்ணலாம். அதான் எவ்வளோ ஏர்லியாக அவங்க ட்ரீட் பொறுத்து. வரதே லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ ஏர்லியாக வராங்களோ இந்த தெரப்பிலாம் வந்து அந்த மூளையை வளர்ந்துக்கிட்டே வரும்போது, அதாவது மூளை வளர்ச்சின்னு பார்க்கும்போது மூளையை பொறுத்த வரைக்கும் பிறந்த குழந்தைக்கு வந்துட்டு இருக்கிற மூளை அளவு சைஸ் வந்து 2 வயசில் வந்து 90% மூளை வளர்ச்சி 2 வயசுலேயே வந்துடும். 95% அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சி 5 வயதில் வந்துடும். மிச்சம் இருக்கிற 5% தான் அதுக்கப்புறம் வரதெல்லாம். புரியுதுங்களா? அந்த மூளை வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும்போதே வந்து நம்ம இந்த தெரப்பிலாம் பண்ணி சைட் பை சைடு எல்லாத்தையும் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க குழந்தைக்கு வந்து பெஸ்ட்டு கொடுக்க முடியும். நம்ம இது வரும்போதே லேட்டாக வராங்கன்னு வச்சிங்களேன், குழந்தைக்கு வந்து இதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகி பண்ணி கொண்டு வரதுக்கு அவங்க ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏர்லியஸ்ட் இஸ் பெட்டர். நான் சொன்ன மாதிரி 1 வயசு 1.25 வயசுக்குள்ளேயே வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ ஹை இன்சிடென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னும்போது நம்ம எல்லாருக்குமே அந்த விழிப்புணர்வு இருக்கணும். எல்லாருமே வந்துட்டு எவ்வளோ ஏர்லியாக இதெல்லாம் நம்ம வந்து சந்தேகப்படணும். ஃபஸ்ட்டு சந்தேகப்பட்டு கூட்டிகிட்டு வந்து டாக்டர்கிட்ட காமிச்சு எவ்வளோ சீக்கிரம் அந்த தெரப்பி ஆரம்பிக்கணும் அவ்வளோக்கு அதில் நல்ல ரிசல்ட்ஸ் அவுட்கம் கிடைக்கும். டாக்டர், இப்போ வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து அந்த ப்ரெக்னென்ட்டான உமன் வந்து நிறைய சோகமாவோ இல்லை அழுதாலோ எதையோ அதிகமாக யோசிச்சுட்டே இருந்தாலோ குழந்தைங்களுக்கு வந்து ஆட்டிசம் குறைபாடு வரும்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? அந்த மாதிரி சயின்டிஃபிக்காக எவிடன்ஸ் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி சயின்டிஃபிக்காக சோகமாக இருந்தால் அழுதா அதனால் ஆட்டிசம் வரணும்னு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எதுவும் ஆக்சுவலாக ஆட்டிசம் இன்னும் முழுமையாக நம்மளுக்கு எதனாலும் தெரியல. சில எம்ஆர்ஐ ஃபைண்டிங்ஸ் மட்டும் இப்போ கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பட் இது முழுமையாக நம்மளுக்கு இன்னும் காரணம் தெரியல. டாக்டர், குழந்தைங்களுக்கு சிறு வயதிலேயே ஆஸ்துமா, நீரிழிவு போன்ற நோய்கள் வர காரணங்கள் என்ன? அதை எப்படியெல்லாம் தடுக்கலாம் டாக்டர்? இந்த ஆஸ்மான்னு சொன்னது தான் வந்து நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. நுரையீரல் அழற்சின்னு ஒன்று சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி அண்டர் 5 வீசர்னு சொல்கிறோம். நாங்கள் வந்துட்டு அதை பிரிச்சிருக்கோம். இப்போது ஆஸ்மான்னு டோட்டலாக லேபிள் பண்ணாமல் அண்டர் 5 வீசர்ஸ்னு ஒன்று வச்சுருக்கோம். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய நுரையீரல் அழற்சி அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள். அது வந்துட்டு அது மல்டி ட்ரிகர், சிங்கிள் ட்ரிகர், அது மாதிரி நிறைய இருக்குது காரணம். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து நிறைய குழந்தைங்க வந்து 5 வயதுக்கு அப்புறம் வந்து அந்த வீசிங் ப்ராப்ளமே இல்லாமையே போயிடுறாங்க, நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வேளை கண்டினியூ ஆகுதுன்னா ஃபேமிலியில் ஸ்ட்ராங்காக வந்து வீசிங் இருக்குது, அப்பாக்கோ அம்மாக்கோ இல்லை 2 பேருக்குமே. பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் சிலருக்குலாம் நிறைய பேருக்கு இருக்கும், தாத்தா பாட்டிலேருந்து எல்லாருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆஸ்மான்னு சொல்லக்கூடிய இது வரலாம். அது ஒரு வகையான அலர்ஜி தான். எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, விழிப்புணர்வு இருக்கணும்.
இப்போ இந்த குழந்தைக்கு வந்துட்டு இந்த வீசிங் என்று சொல்லக்கூடிய இந்த ஆஸ்மா இருக்குது, ஆனால் வீசிங் வரக்கூடியது வந்து இது சாப்பிட்டா வருது, இது உபயோகப்படுத்தினா வருதுன்னா அது உபயோகப்படுத்தாதீங்க. இப்போ நான் சொல்லேன் இல்லையா, அப்போவே ஒரு வீட்டில் குழந்தைய வச்சுருக்கக்கூடிய ஒரு செல்லப்பிராணி நீங்கள் சொன்னீங்க பாருங்கள். அப்போ செல்லப்பிராணிகள் வச்சுருக்கும்போது அந்த அந்த ரோமத்திலேருந்து கூட அந்த அலர்ஜி வரலாம், வீசிங் வரலாம்னா தவிர்க்கிறது நல்லது என்ன கேட்டால். அதே மாதிரி வந்து வீடு வந்து சுத்தமாக வச்சுக்கணும், வீடு சுத்தமாக வச்சுக்கணும். பர்டிகுலராக வந்து அவங்க படுக்கக்கூடிய அறை, பெட்ரூம் சொல்லலாம் இல்லைங்களா, அங்கே வந்து நிறைய அடாஸ் இருக்கக்கூடாது. தேவையானது மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் எவ்வளோக்கு ஸ்பேஸாக வச்சுக்கிறோமோ நல்லது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பொம்மையை பக்கத்தில் வச்சுக்கலாம், பெரிய பெரிய பொம்மையெல்லாம் வச்சுலாம் படுப்பாங்க. அந்த மாதிரி வீசிங் இருக்கவங்களாம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒத்துக்காது அந்த மாதிரி. அதுவும் அந்த உள்ளன் டாய்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஒத்துக்காது. அதே மாதிரி வந்து செல்லப்பிராணிகள் பெட்ரூம் வரைக்கும்லாம் வர்றது போகிறது அதெல்லாம் நல்லதில்லை. அதே மாதிரி வந்து கருப்பாம்பூச்சி, நான் மறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும், கருப்பாம்பூச்சி வந்துட்டு அதோட உடலில் வந்து ஒரு டஸ்ட் மைட்டுன்னு சொல்லியிருக்கோம். அதோட உடலில் இருக்கிற ஒரு டஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கிருமி இருக்கும், டஸ்ட் மைட்டுன்னு சொல்லுவோம். அது இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுற மாதிரி தெரியும், சில நேரத்தில் பறக்கும், அப்படியே தெரியும், கண்ணுக்கு தெரியாது. ஸோ அதுலேயுமே வந்துட்டு வீசிங் இருக்கவங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வீட்டை எப்படி அப்படின்னா என்ன பண்ணணுன்னாக்க, என்ன பண்ணக்கூடாதுனாக்க சுத்தமாக வச்சுக்கணும்னு சொன்னேன். வீட்டுக்குள்ளேயே தட்டக்கூடாது, எல்லாத்தையும் போட்டு நம்ம தட்டுவோம் இல்லைங்களா, தட்டி பெட்ஷீட்லாம் கூட உதறுவோம் பாருங்கள். அது இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே பண்ணாமல் வெளியே எடுத்துகிட்டு போய் பண்ணுறது நல்லது. வீட்டுக்குள்ளேயே பண்ணால் என்ன, அந்த டஸ்ட்லாம் ரூம்குள்ளேயே தான் இருக்க போகுது. அப்போ வந்து ஃபேன் காற்றுலையோ இதுலேயோ வந்து அப்படியே கலந்து திரும்ப அவங்க வீசிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து வீட்டுக்குள்ளே எதையும் தட்டக்கூடாது. இந்த பெட்டு கிட்டலாம் கூட தட்டினோன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து போய் வெளியே வச்சு தட்டிடுறது நல்லது. தேவைப்பட்டால் வெயிலில் வச்சுக்கணும், அந்த மாதிரி பண்ணுறது நல்லது. கற்பாம்பூச்சிலாம் எல்லாம் பார்த்துக்கிறது நல்லது. ரொம்ப இந்த உள்ளன் டாய்ஸ் எல்லாம் சொன்னாங்களா, செல்லப்பிராணிகள் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உணவுலன்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு நான் ஓப்பனாக அதாவது சாக்லேட் ஒத்துக்காது. சாக்லேட் சாப்பிட்டா வந்துடும் டாக்டர், என் பையனுக்கு சாக்லேட் சாப்பிட்டா என் பொண்ணுக்கு வந்துடும் வீசிங் அப்படின்னு. அது ரொம்ப அதாவது சாக்லேட்டு இப்போ நிறைய சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் வந்து நிறைய வந்து இப்போ வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட சாக்லேட் ஃப்ளேவர் வந்துருச்சு. அந்த சாக்லேட் ஃப்ளேவர்ஸு சாக்லேட்டு நிறைய பேருக்கு வீசிங் இருக்கவங்களுக்கு ஒத்துக்காது. கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், ஐஸ் வாட்டர், சாக்லேட் கேக் இதெல்லாம் தவிர்த்துக்குன்னு சொல்லுவோம். நான் கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் ஒரு 8 வயசு 10 வயசு பசங்களாக இருந்தால் டைரியில் எழுதுங்கன்னு நான், உனக்கு இதெல்லாம் சாப்பிட்டா தெரியும் இல்லை, உனக்கு 2 மணி நேரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சாப்பிட்ட ஒரு 2 மணி நேரத்தில் வரோன்னே உனக்கு இருமல் சிலருக்கு வந்து இருமலாக வரும் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் வீசிங் வரும். அப்போ வந்து அவங்களே கேட்பேன் நான், உனக்கு என்ன சாப்பிட்டா வந்து உடனே இருமல் வருது, என்ன சாப்பிட்டா உடனே டைட்டாக வருது, மூச்சு இருக்கிற மாதிரி இருக்குன்னு யோசிச்சு சொல்லுவாங்க. அப்போது அதெல்லாம் எழுது, ஃபஸ்ட்டு அதெல்லாம் எழுது. டெய்லி சாமி கும்பிட்ற மாதிரி டெய்லி அதை ஒரு வாட்டி பார்த்துக்கோ, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னா உனக்கு வீசிங்கே வராது. அதை சாப்பிட்டு வீசிங் வர வச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து, ட்ரீட்மெண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்ட்ஸும் இருக்கும், சைடு எஃபெக்ட்ஸும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். நாங்கள் ஓப்பனாக சொல்கிறது அலோபதிக் சிஸ்டமில் எஃபெக்ட்ஸ் இருக்கும், மினிமலாக சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வெல் ஸ்டடீடு தான். அது சைடு எஃபெக்ட்ஸ் பயந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இல்லை. பட் வந்து இந்த வீசிங் இருக்கவங்க இதெல்லாம் தவிர்த்தா அந்த நோயே வராமல் இருக்குது அப்படின்னா, வீசிங்கே வராமல் இருக்குன்னா இது மருந்துக்கே வேலை இல்லை இல்லையா. ஸோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் கொண்டு போகணும். இது வந்து கொஞ்சம் இந்த சேலஞ்சஸ் எங்கன்னா 5 வயசு 6 வயசு 7 8 வயசு 10 வயசுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க குழந்தைங்களாம். நம்ம டாக்டர்ஸ் நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்குவாங்க, ஆமாம் நம்ம ரொம்ப அவசரப்படுறோம் அப்படின்ட்டு. அதனால் அதுக்கு இடையில இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ தவிர்ப்பு முறைகளில் வந்து இப்போ நான் சொன்ன உணவு ஒன்று, வீட்டை எப்படி வச்சுக்கணும், குழந்தை வெளியே போகிறாங்க வராங்க, சிலருக்குலாம் அந்த புகை ஒத்துக்காது, வெளியே டஸ்ட் ஒத்துக்காது, மாஸ்க் யூஸ் பண்ணுங்கன்றேன். இப்போ நம்ம கொரோனா வந்த அப்புறம் நல்லாவே பழகிட்டோம் அந்த மாஸ்க்குலாம், அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீசிங் இருக்கவங்கலாம் வந்து மாஸ்க் போட்டுங்க, முடிஞ்சவரெலாம் வராமல் பார்த்துக்கலாம். வீசிங் வந்து அதை ட்ரீட்மெண்ட் ஏன் பண்ணணும். டாக்டர், இளம் பருவத்தினர் எந்த வயசுலேருந்து உடற்பயிற்சி செய்ய பழகலாம்? இது இன்னொரு கேள்வி. நீங்கள் எக்ஸசைஸ்ன்ற வார்த்தை கொண்டு வந்தது நல்லது. நான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸசைஸ்னு ஸ்கூலில் வந்து பிடி பீரியடில் ட்ரில் அதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, அதை வச்சுக்கிட்டு நம்ம கூட கொஞ்சம் பண்ணலாம். பட் நான் சொல்கிறது என்னென்னா, குழந்தைகள் வளரிளம் பருவத்தினர் அடலசென்ட்டுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸசைஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. நாங்களாம் அந்த காலத்தில் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தால் பையத்தூக்கி போட்டு வெளியே விளையாட போனாக்க வீட்டுக்குள்ளே வான்னு கூப்பிட்டா தான் வருவோம். 2 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி விளையாடுவோம். அது விளையாட்டுக்கு மேலே ஒரு எக்ஸசைஸ் தேவையில்லை, ஓடி விளையாடுங்க. இந்த காலத்துலேயே அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க ஓடி விளையாடு பார்ப்பான்லாம். ஓடி விளையாடுங்க. ஓடி விளையாடும்போது என்னாவது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா தசையெல்லாம் வந்து நல்ல ஒரு ஆக்ஷனுக்கு வருது. அப்போ வந்து எனர்ஜி கிடைக்கிது. என்னன்னாக்க நம்ம ஆக்டிவாக விளையாடும் போது என்னன்னாக்க மூளையிலேருந்து ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும், செரோட்டோனின் சொல்லுவோம். அந்த செரோட்டோனின் வந்து நல்லா நம்மளை துருன்னு வச்சுக்கும், நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம நைட்டில் தூங்கும்போது வந்து இருட்டில் தூங்கும்போது மெலட்டனின் ஹார்மோன்ஸ் இருக்கும்.
அது நம்மளுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் மாற்றி ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து டெய்லி அந்த வெளியே போய் விளையாடினாலே வந்து எக்ஸசைஸ் தான். சைக்கிள் ஓட்டினாலே எக்ஸசைஸ் தான். ஸ்விம்மிங் போனாலே எக்ஸசைஸ் தான். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். கேம்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வெளியே போய் விளையாடும் போது தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிற திறமை. நீங்கள் சச்சினாக இருக்கலாம், தோனியாக இருக்கலாம், யாருக்கு தெரியும்? யூமேபி அனதர் சச்சின் ஆர் தோனின்னு கூட அந்த மாதிரி எவ்வளோ ஃபுட்பால் பிளேயர்ஸ், எவ்வளோ ஹாக்கி பிளேயர்ஸ், எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி போய் வெளியே விளையாடுங்க. விளையாட்டுன்றது ரொம்ப முக்கியமானது. அது பை இட் செல்ஃப் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸசைஸாகவும் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு இருக்கிற திறமையும் வெளியே வரும். அதுவும் ரொம்ப தேவைப்படுது. அதுலேயே நிறைய கோட்டாலாம் இருக்குது உங்களுக்கு. நாளைக்கு ஜாபுக்கு, காலேஜ் சீட்டுக்கு, ப்ரொஃபஷனல் கோர்சஸில் கூட சீட்டெல்லாம் அதில் வச்சே கூட கிடைக்குது. ஸோ அதனால் எக்ஸசைஸ்ன்றது வந்து யாருக்கு நாங்கள் ரொம்ப சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த செரிப்ரல் பால்சி இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்கள், அவங்களுக்குலாம் வந்துட்டு ஃபிசியோதெரப்பின்லாம் பண்ண சொல்லுவோம். அதெல்லாம் ஒரு வகையான எக்ஸசைஸ்லாம், அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்குலாம் அவங்களோட நரம்பு வளர்ச்சி, தசை வளர்ச்சி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி வந்து போய் எக்ஸசைஸ் பண்ணுறதுன்றதை விட ஓடி விளையாடுறது, அவங்க ஒரு கேம்ஸ் வச்சுக்கிறது, ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கிறது நல்லது அவங்களுக்கு. இது இன்னொரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, நிறைய வந்து வளரும் பருவத்தில் வந்துட்டு சில சென்டர்ஸ்க்கெலாம் போய் இந்த நிறைய இந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸ் அது இதெல்லாம் மருத்துவர் பரிந்துரைப்பு இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்களாக எடுக்காதீங்க. சிலர்லாம் ஒரு நாளைக்கு 10-15 முட்டை சாப்பிட்றேன், 20 முட்டை சாப்பிட்றலாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து ஒரு முட்டையில் வந்து இருக்கிற மஞ்சள் கருவில் வந்து இருக்கிற கொலஸ்ட்ரால் வந்து ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தேவையான கொழுப்பு சத்து எல்லாத்தையும் கொடுத்துரும். புரியுதுங்களா? நீங்கள் இத்தனை முட்டை, இத்தனை ப்ரோட்டீன் பவுடர் இதெல்லாம் வந்து உங்கள் உடம்புக்கு நல்லதா? உங்கள் கிட்னிஸ் எல்லாம் அதில் டாலரேட் பண்ணும். சிறுநீரகத்தில் தான் வந்து தேவையானதை எடுத்து மிச்சத்தெல்லாம் வெளியேற்றும். ஈரல் தான் வந்து நுரையீரல், மண்ணீரல் தான் வந்து கல்லீரல் மூலமாக இதெல்லாம் தான் வந்து தேவையான லிவர்னு சொல்கிறேன் நான் கிளியராக சொல்லணுன்னா, உடம்பு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு மிச்சத்தை வந்து டீடாக்ஸிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும். தேவையானதை சேவ் பண்ணி வச்சுக்கும். இந்த உறுப்புகளுக்கெல்லாம் வந்து அதிக வேலை கொடுக்கும். அதுக்கு ஒரு திறன் இருக்குது. அந்த திறனுக்கு மேலே நம்ம வேலை கொடுக்கக்கூடாது. வேலை கொடுத்தா அந்த உறுப்பையே கூட பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த எக்ஸசைஸ்ன்றது ஒரு நீங்கள் சொன்ன ஸ்கூலில் இருக்கிற பிடி டீச்சரே இருக்காங்க இல்லையா, அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க தே ஆர் ட்ரெயின் ஃபார் தட், தே ஆர் குவாலிஃபைட் ஃபார் தட். அதனால் அவங்கக்கிட்ட கைடன்ஸில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். மற்றபடி என்ன கேட்டால் ஓடி விளையாடுங்க. நல்லா கேம்ஸு, ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ், ரன்னிங் கேம்ஸ், நல்லா ஓடி விளையாடக்கூடிய கேம்ஸ் வச்சிங்க தான் நான் உணவுன்னு சொல்லும்போது சரிவிகித உணவுன்னு சொல்லுவோம். சரிவிகித உணவு இங்கிலீஷில் வந்து பேலன்ஸ் டயட்னு சொல்லுவோம். சரிவிகித உணவுன்னு சொல்கிறது என்னன்னாக்க, உணவில் வந்து எப்போவுமே மாவுச்சத்து இருக்கணும், கொழுப்பு சத்து இருக்கணும், புரதச்சத்து இருக்கணும், தாது பொருட்கள் இருக்கணும், விட்டமின்கள்னு சொல்லிட்டு உயிர் சத்துக்கள் இருக்கணும். இது இங்கிலீஷில் வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் சொல்லுவோம். இது கூட வந்து தண்ணியை மறக்கக்கூடாது. ஸோ இவ்வளவும் இருக்கணும். தண்ணியும் சேர்ந்து தான் ஒரு சரிவிகித உணவுன்னு சொல்லுவோம். இப்போ இது சரிவிகிதமாக இந்த நான் சொன்னதுக்குள்ளே சரிவிகிதம் எப்படின்னாக்க, இப்போ நான் சொன்ன மாவுச்சத்துன்னு சொல்கிற கார்போஹைட்ரேட் வந்து உணவில் வந்து 55-60% இருக்கணும். ப்ரோட்டீன் சொன்னது வந்து ஒரு 20%, 20-25% இருக்கணும். மாவுச்சத்து, அதை ஃபேட்டுன்னு சொன்ன அந்த கொழுப்பு சத்து வந்து அகைன் ஒரு 20-25% அப்படி இருக்கணும். அது சரிவிகிதமாக இருக்கணும். இது இந்த ப்ரொப்போர்ஷன் மாதிரி வந்து கொழுப்பு சத்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாகி அதிக எடைன்னு சொல்லுவோம், ஓவர் வெயிட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வயசுக்கு ஏற்ற எடையை விட அதிகமாக இருப்பாங்க. அதுவே இன்னும் லிமிட் தாண்டி போச்சுன்னா உடல் பருமன் நோயின்னு சொல்லுவோம், ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். அது பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ அந்த அளவுக்குலாம் விடக்கூடாது. ஸோ அதனால் உணவு வந்து எப்பவுமே வந்து சரிவிகித உணவாக இருக்கணும். புரியுதுங்களா? நம்ம உணவு பற்றி பேசணும்னா 1 மணி நேரம் பேசலாம். அதனால் நான் இன்னும் ரொம்ப டீட்டெயிலுக்கு போகல. இந்த சரிவிகித உணவு பற்றி மட்டுமே 1 நகரோட பேசலாம், எந்த உணவுகள் எப்படின்றது. ஆனால் வந்து இந்த மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, உயிர் சத்துக்கள், தாது பொருட்கள், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், மினரல்ஸ், விட்டமின்ஸ், வாட்டர், இதெல்லாம் வந்து சரிவிகிதமாக வச்சுக்கணும். நான் வாட்டர் கூட சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவ்வளோ அளவு இருக்கணும், இவ்வளோ எடைக்குண்டு. ஸோ இது சரிவிகிதமாக வச்சுக்கணும். இந்த உணவை ப்ராப்பராக வச்சுக்கிட்டு, கேம்ஸ் வச்சுக்கிட்டு, அதாவது இன்னொன்று சொல்லிடுறேன். என் ஸ்கூல்ஸில் சில நேரத்தில் எனக்கு 5 நிமிஷம் தான் பேச டைம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. ஸ்கூல், காலேஜ் என்ன ஆரம்பிப்பேன்னா, நான் இரவு தூக்கத்துலேருந்து தான் ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணோன்றதுலாம் இல்லை. இப்போ வந்து இரவு உறக்கம் எப்போ ஆரம்பிக்கணுன்றது நிறைய 1 மணி 2 மணி வரைக்கும் உட்காந்துட்டு 3 மணி வரலாம் உட்காந்துட்டு கிளாஸில் போய் பீரியட்லேயே தூக்கமாக வரும், அப்படியே தள்ளும். காலையில் சாப்பிடாமையெல்லாம் ஸ்கூலுக்கு போகும். அதனால் இதெல்லாம் அங்கேயே சொல்லியிருக்காங்க, ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ். எந்த காலத்தில் என்ன 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இரவு உறக்கம் வந்து 8 to 9 ஹவர்ஸாக தூங்கணும். அட்லீஸ்ட் நான் சொல்கிறது வந்து இப்போது ரொம்ப சின்ன குழந்தைங்க 1 வயசு 2 வயசு குழந்தைங்களாம் 8 to 9 ஹவர்ஸ் தூங்கணும். 8 to 9 மணி நேரம் தூங்கணும். இன்னும் கொஞ்சம் வயசு ஏற வந்து எனிவேர் பிட்வீன் 6 to 8 ஹவர்ஸ், ஒரு 8 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 7 ஹவர்ஸ் ஆவரேஜாக வச்சுக்கோங்க. அப்போ வந்து சீக்கிரம் படுக்கணும்.
ஸ்கூல் போகிற பசங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 9:30 மணி மேக்ஸிமம் 10 மணி படுத்துட்டு காலையில் 6 மணி அப்போ வந்து ஒரு 8 ஹவர்ஸ் தூக்கம் கிடைக்குதுங்களா. அந்த தூக்கம் வந்துட்டு தள்ளி போச்சுன்னா என்ன ஆகும்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாருங்கள், மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் சொன்னேன் இல்லையா, அந்த ஹார்மோன் வந்து இரவில் இருட்டாக இருக்கிற நேரத்தை தூங்கும்போது தான் அது சுரக்கும். அது சுரக்கும் போது வந்து நல்ல தூக்கம் வரும். தூக்கத்தை பற்றி பேசுகிறேன், இன்னொரு 1/4 மணி நேரம் பேசலாம். தூக்கம் வந்து 4 ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜ் 1, 2, 3, 4 ரெம் ஸ்லீப், நான் ரெம் ஸ்லீப்னு சொல்லுவோம். அந்த 4 எல்லாமே 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கும். இந்த ஒரு ஸ்டேஜுமே அந்த கடைசி 1.5 மணி நேரம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து போகிறோன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கெலாம் நம்மளுக்கு நார்மல் ஃபீலிங்கே இருக்காது பார்த்தீங்கன்னா. அது ஏன்னா அந்த 4வது ஸ்டேஜ் தூக்கம் வந்து கெட்டுருக்கிறதுனால. அதனால் வந்துட்டு 4 ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப்புமே நம்ம கவர் பண்ணி காலையில் எழுந்தால் தான் சில நேரம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள். அப்படின்னா 4 ஸ்டேஜும் கவர் பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ வந்து நீங்கள் வேலைக்கு போனாலோ, இப்போ பேரண்ட்ஸ் கூட தான் சொல்கிறேன், நல்லா நைட்லாம் உட்காந்து டிவி. அதனால் வந்து நைட்டு நல்லா தூங்கி காலையில் எழுந்தாங்கன்னா கிளாஸில் போய் கவனிக்க தோணும், கிளாஸில் நடத்துறது புரியும். லேட்டாக எழுந்துக்கிறதுனால இன்னொன்று என்ன ஆகுதுனாக்க, காலையில் நைட் லேட்டாக படுக்கிறதுனால காலையில் எழுந்துக்கிறது வந்து ஸ்கூல் டைமுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்னாடி எழுந்துக்கிறாங்க. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்னாடி எழுந்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து 2 விஷயத்தை ஈஸியாக கட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து மலம் கழிக்கிறது இல்லை, 2வது வந்து டிஃபனே சாப்பிடாமல் ஸ்கூலுக்கு போகிறாங்க. டு நாட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். அதனால் காலையில் எழுந்துக்கிறது 2 மணி நேரம். 8 மணிக்கு வீட்டிலேருந்து போனால் 6 மணிக்கு எழுந்துக்கணும். 7:30 மணிக்கு வீட்டிலேருந்து போனால் 5:30 மணிக்கு எழுந்துக்கிறது தான் நல்லது. 2 மணி நேரம் முன்னாடி எழுந்தாங்கன்னா தான் எழுந்த உடனே பால் குடிக்கலாம். அப்புறம் 2 மணி நேரம் கேப்பில் டிஃபன் சாப்பிட்டு போகிறதுக்கு பசிக்கும். அப்போ வந்து அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி மலம் கழிக்கணும். டெய்லி மலம் கழிக்கிறது 10 to 15 மினிட்ஸ் டைம் எடுத்து மலம் கழிக்கணும். குளிச்ச அப்புறம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷமாவது டைம் எடுத்து உட்காந்து நிதானமாக சாப்பிட்டுட்டு போகணும். நான் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னாக்க, மதிய உணவு சாப்பிட்றோம் இல்லையா, மீல்ஸ், ஃபுல் மீல்ஸு, அதை வந்து காலையில் சாப்பிட வைங்க. மதியானம் டிஃபன் கொடுத்தாங்க அவ்வளோ சாப்பிடணும். ஈட் லைக் எ கிங் இந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, லைக் எ குவீன் இந்த லஞ்ச் அண்ட் லைக் பெகர் இந்த டின்னர். அந்த மாதிரி காலையில் வந்து நிறைய சாப்பிடணும். மதியம் வந்து மீடியமாக சாப்பிட்டா போதும், நைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்றது. ஸோ காலையில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, மீல்ஸே சாப்பிட்டு போகலாம். அப்படி சாப்பிட்டு போக வேண்டியவங்க சாப்பிடாமே போகிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் சாப்பிட்றதே கிடையாது. பேரண்ட்ஸ் கூட இருக்காங்க அந்த மாதிரி, காலையில் டைம் இல்லைன்ட்டு ஓடுறான்ட்டு சாப்பிடாமல் போனால் என்ன ஆகுனா, பிரெயின் எனர்ஜியே வந்து அன்றைக்கி காலையில் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் தான். அன்றைக்கி காலையில் சாப்பிட்ற உணவு தான் வந்து அவங்களுக்கு அன்றைக்கி முழுக்கமே மூளை வேலை செய்ய போகுது. அப்போ வந்துட்டு அன்றைக்கி காலையில் சாப்பிடாமல் போயிட்டோம்னா, அன்றைக்கி காலையில் வந்து உட்காரும் போதே இரிட்டபிளாக இருக்கும், கோவம் வரும், வேலை செய்ய தோணாது, வேலையில் வந்து ஒரு கவனம் இருக்காது, வேலையும் வந்து சுத்தமாக இருக்காது, நம்மளோட ஆக்சுவல் எஃபிஷியன்சியே கிடைக்காது. நம்மளுக்கு எவ்வளோ டேலண்டடாக இருப்போம், ஆக்சுவல் எஃபிஷியன்சியே வெளியே தெரியாது நம்மளுக்கு, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டடீஸ்லையும் கிளாஸில் போய் கவனிக்கலைன்னா என்ன ஆகும், எக்ஸாமுக்கு போனால் கூட படிச்சுட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க, நைட்லாம் படிச்சுட்டு காலையில் தூங்காமலாம் போகிறாங்க, 2 மணி நேரம் தூங்கிலாம் போனாங்கனாக்க, இப்போ கொஷின் பேப்பரை பார்த்தா கூட கொஷின் பார்ப்பாங்களே தவிர ஆன்சர்ஸ் எல்லாத்துலையும் ஞாபகம் வராது. ஸோ இந்த காலையில் நைட்டு சீக்கிரம் தூங்குறது, காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறது, மலம் கழிக்கிறது, குளிக்காமல் ஸ்கூலுக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு சில பசங்க அப்படியே இருக்க பேரண்ட்ஸே சொல்கிறாங்க, சாயந்தரம் வந்து குளிச்சிடுவோம் டாக்டர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து டிஃபன் சாப்பிடாமல் போகக்கூடாதுன்றது. சரி, ஸ்கூல் முடிச்சுட்டு வராங்க இல்லையா, இது பேரண்ட்ஸ்க்கு. எங்கே டாக்டர் டைம் இருக்குது, எல்கேஜி படிக்கிறோம் வந்து தான் அந்த டியூஷனு இந்த டியூஷனு, வீட்டுக்கு வரதுக்கே 7 மணி ஆகிடுது. இதெல்லாம் நம்ம தான் மாற்றிக்கணும். ஸ்கூல்லேருந்து வந்த குழந்தைங்கள வந்து நல்லா சாப்பிட கொடுத்துட்டு ஒரு 1.5 மணி நேரமாக ஓடி விளையாட விடுங்க. கூட்டிகிட்டு போங்க, பார்க் இல்லை ப்ளே கிரவுண்ட் கூட்டிகிட்டு போனீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆக மாட்டாங்க, இந்த கேட்ஜெட்ஸ்க்கு அடிக்ட் ஆக மாட்டாங்க, டிவிக்கு அடிக்ட் ஆக மாட்டாங்க. அவங்களோட வளர்ச்சி திறன்கள்லாம் நிறைய இருக்கும், அது வெளியே தெரியும். அப்போ அந்த விளையாடிட்டு வந்தாங்கனாக்கா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு புத்துணர்ச்சி, செரோட்டோனின் ஹார்மோன் சொன்னோம் இல்லையா, அதனால் புத்துணர்ச்சி கிடைக்கிறதுனால ஹோம்ஒர்க் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வரும். இதெல்லாம் அதனால் இந்த ஈவினிங் விளையாடி இருக்கிறதுனால சீக்கிரம் பசிக்கும், நல்லா ஒரு 8-9 மணிக்கெலாம் பசிக்கும், தூக்கமாக வந்துடும், தூங்கிடுவாங்க. ஸோ டிவி பார்க்கலாமான்னா ஒரு 1/2 மணி நேரம் பார்க்கலாம், டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் ஸ்கூல் போகிற குழந்தைங்க பார்க்கலாம். அது ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம். வீக்கெண்ட்ஸில் வந்து வேணால் ஒரு நல்ல சினிமா எல்லோரும் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம், ஒரு 2 hours 3 hours இந்த மாதிரி தான் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். ஃபோனுன்றது வந்து பேசுகிறதுக்கு தான்ற மாதிரி வச்சுக்கணும். இந்த மீடியாஸ்லாம் வந்து அதில் வந்து நிறைய இருக்குது, அதில் வந்து யார் என்ன போடுறாங்கன்னே தெரியாது, எந்த அளவுக்கு அது அத்தாரிட்டேட்டிவாக இருக்குது, அத்தன்டிவாக இருக்குன்னா நமக்கு தெரியாது, யார் போடுறாங்கன்னு தெரியாது. எல்லாத்துலேயும் நம்ம போயிட்டு மாட்டிக்கிறோம், நிறைய பிரச்சனைகளில் மாட்டுறோம். அதனால் வந்து பேரண்டல் கைட்லைன்ஸு ஆசிரியர்கள் சொல்கிறத கேளுங்க, அதை நான் மறக்காமல் சொல்லணும். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸு, 2வது பெற்றோர்கள் யாருனாக்க ஆசிரியர்கள் தான். பேரண்ட்ஸோடு இருக்கிற டைம் போக மிச்சம் ஆசிரியர்களோடு இருக்காங்க இல்லையா. அப்போ பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி ஆசிரியர்கள் சொல்கிறத கேளுங்க. இல்லைன்னா லேட்டாக வரும், ஆமாம் அன்றைக்கி டீச்சர் சொன்னாங்க கரெக்டு தான் அப்படின்னு பல வருஷம் பொறுத்து புரியும், 10 வருஷம் பொறுத்து கூட புரியும். ஆமாம் அம்மா அன்றைக்கே சொன்னாங்க, நான் தான் கேட்கல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இங்கே இதெல்லாம் வந்து
நைட் சீக்கிரம் படுங்க, காலையில் சீக்கிரம் எழுந்துங்க, இதெல்லாம் பண்ணுங்கள், ஈவினிங் விளையாடுங்க, எல்லாம் முடிச்சுட்டு நைட் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்கப்போம். இது வந்து இந்த சைக்கிள் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதனால் இது திருப்பி நான் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதான் டாக்டர், ஆண்களும் பெண்களுமே பருவம் அடையும் போது எந்த மாதிரியான உடலியல் மாற்றங்களும் எந்த மாதிரி பிரச்சனைகளும் எதிர்கொள்கிறாங்க டாக்டர்? ஒன்று வந்து பருவம் அடையும் போது நீங்கள் சொல்கிறது வந்து வளரிளம் பருவத்தினர் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெவலப்மெண்ட் சிலதெல்லாம் அவங்க மாற்றங்கள் தெரியும், உடம்புல வந்து சில மாற்றங்கள் தெரியும். இப்போ ஒரு பெண் குழந்தையெல்லாம் நிறைய காமனாக என்கிட்ட கூப்பிட்டு வருவாங்க. ஒரு 9 வயது 10 வயசில் வந்து அந்த பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் வரும். அது மொட்டு மாதிரி ஃபஸ்ட்டு வரும். அது பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கே பயந்துருவாங்க அப்போ வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. இது ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி அனுப்போம். ஆனால் யூஸ்வலாக என்னன்னாக்கா எப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த பிரெஸ்ட் பட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குதோ அதுலேருந்து ஒரு 2.5லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே அவங்க வயசுக்கு வருவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதனால் வந்து ரொம்ப சீக்கிரம் வருதுன்னா கூட வந்து அதுக்கான எண்டோக்ரைன் டாக்டர்ஸ் இருக்காங்க. அவர்கிட்ட காமிச்சு அது எதாவது பண்ணுமான்னு பார்க்கணும். நம்ம கொஞ்சம் தள்ளி போட முடியுமா, தள்ளி போடணுமான்றது. ஏன்னா ரொம்ப சின்ன வயசுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாத வயசு அது இல்லையா, அது ஒன்று இருக்குது. அதனால் பொதுவாக வந்து வயசுக்கு வர்றதுன்றது வந்து பெண் குழந்தைகள் ஒரு 13லேருந்து 15 வயசுக்கு வர்றது யூஸ்வலாக எக்ஸ்பெக்டட். ரொம்ப சின்ன வயசுலன்றது சில நேரத்தில் இப்போ நடக்குது. அதே இந்த வளர்ச்சி வந்து ஃபஸ்ட்டு வர்றதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த வயசுக்கு வர ஃபஸ்ட்டு வந்து பிரெஸ்ட் ஃபீட், லாஸ்ட்டில் வரதான் தீட்டுப்படுறது, பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறது, ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறது. இது பெண் குழந்தைகள். ஆண் குழந்தைகளுக்கு வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு இந்த மீசை வளர்கிறது, தாடி வளர்கிறது, இதெல்லாம் வர ஆரம்பிக்கிறது. அப்புறம் வந்து ஆண் உறுப்புகள் சைஸ் வளர்கிறது, அந்த விரைன்னு சொல்லலாம் இல்லையா, அதோட சைஸ் வளர்கிறது, இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக தான் அவங்களுக்கு அந்த பெண் வந்து எப்படி இந்த தீட்ட அந்த மாதிரி வந்து அவங்க விந்தணு உருவாக ஆரம்பிக்கிறது. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு இந்த வயசில் வந்து இது எல்லாமே அவங்களுக்கு புதுசாக தெரியும். ஐயோ இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சிலர்லாம் இதுக்கெல்லாம் பயப்படுறதெல்லாம் கூட இருக்குது. அதை வந்து குழந்தைநல மருத்துவரே பார்ப்பாங்க. அடலசென்ட் கூட ஓரளவுக்கு நிறைய பேர், இல்லை அடலசென்ட் டாக்டர்ஸும் இருக்கிறாங்க சென்னையை பொறுத்தவரை. வளரும் பருவத்துக்குன்னு பார்க்குற மருத்துவர்களும் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அந்தந்த சந்தேகங்களை அந்தந்த நேரத்தில் போய் கேட்டு தெரிஞ்சுங்க. அதுக்கெல்லாம் யோசிக்கவே கூடாது. இல்லைன்னா அதுவே வந்து ஒரு மனசில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும், அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகும் சில நேரத்தில். ஸோ இது இன்னொன்று வந்து அவங்களோட சதை எலும்பு எல்லாமே வளரும், உயரம் வளருவாங்க. இப்போ வந்து 10 வயசுக்கு அப்புறம் வந்துட்டு பெண் குழந்தைகளுக்கு வந்துட்டு 10 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே டக்குன்னு ஒரு ஹைட் வரும். அது கோஎஜுகேஷன் ஸ்கூலில் பார்த்தா ஒரு 10லேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள வந்து கேர்ள்ஸ் எல்லாம் டாலாக இருப்பாங்க பாய்ஸை விட. அதனால் 10லேருந்து 12 வயசுக்குள்ளே ஒரு க்ரோத் ஸ்பாட் ஹைட் வரும் பெண் குழந்தைகளுக்கு. அது வந்து ஆண்களுக்கு வந்து 12 வயசுலேருந்து 16 வயசு அந்த ஏஜில் தான் வந்து ஹைட் வரும், டக்குன்னு ஒரு ஹைட் வரும் அவங்களுக்கு. அது ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு சில சேஞ்சஸ் வந்து மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவோம். கண்ணாடி முன்னாடி போய் நிற்பாங்க, அப்பப்போ சில சேஞ்சஸ் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த முகப்பொரு வளர்கிறது, இது எல்லாமே பெரிய விஷயமாக தோணும் அவங்களுக்கு. தேவைப்படுமோ மருத்துவர்கிட்ட காமிச்சு அதுக்கு வைத்தியம் பண்ண வேண்டி இருந்தால் வைத்தியம் பண்ணுவாங்க, இல்லைன்னா தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த பியர் ப்ரெஷரு, இந்த வயசில் தான் வந்து சில நல்லதும் எடுத்துக்கிட்டே போவாங்க, சிலது கெட்டது. ஏன்னா இப்போ இந்த சோஷியல் மீடியா சொல்கிறோம் இல்லைங்களா, அதிலெல்லாம் போயிட்டு அவங்க வந்துட்டு ஊடகங்கள் சொல்லணும் இல்லையா, அந்த ஊடகங்களில் போயிட்டு நிறைய வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறது, நிறைய விஷயங்களை பார்க்குறதுனால அவங்களுக்கு எதை எடுத்துக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் நிறைய இதுக்குள்ளே போயிட்டு அவங்க பிரச்சனையில் மாட்டுவாங்க. அதனால் இதுக்கு வந்து பேரண்டல் கைடன்ஸு, பேரண்ட்ஸும் கண்காணிக்கணும். இதெல்லாம் பெற்றோர்களும் கண்காணிச்சிட்டே இருக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, கம்ப்யூட்டரில் உட்காராங்களா, ஃபோனில் உட்காராங்களா, என்ன பார்க்குறாங்க, இல்லை சிலதெல்லாம் லாக் பண்ணி வச்சுக்கணும். சிலதெல்லாம் லாக் பண்ண ஃபெசிலிட்டிலாம் லாக் பண்ணிடணும். ஏன்னா அவங்க அந்த வயசில் தெரியாமல் போய் எதுலையா பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. ஸோ இதெல்லாம் அடுத்தது வந்து ஸ்கூலில் இருக்கிற ஆசிரியர்களும் கண்காணிக்கணும், ஆசிரியர்களும் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இது வந்து கேட்ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும். உணவு வகைகள் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த வயசில் வந்து அவங்க வந்து நல்லா சாப்பிட்ணும். அவங்க வந்து இந்த நான் சொல்ல டக்குன்னு ஒரு ஹைட் வரும், டக்குன்னு மசில்ஸ்லாம் பெருசாகும், அந்த அவங்களுக்கு அந்த ஆண் உறுப்பு பெண் உறுப்புலாம் சொல்லுவாங்களா, இதெல்லாம் வளர்ச்சி வரும்போது அதுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு அவங்க உணவு சாப்பிட்ணும். அதனால் கேலரிஸ் வந்து 2400 கேலரிஸ் தேவைப்படும்னு சொல்லுவோம். 2400 கேலரிகள் அவங்களுக்கு தேவைப்படும் உணவில். அது வந்து எப்படின்னு மருத்துவர்கிட்ட கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு தனி தலைப்பு. அது இன்னெல்லாம் எவ்வளோ சாப்பிடணுன்றதுலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க இந்த ஏஜை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வளர்ச்சி பற்றி தெரிஞ்சுக்கணும். உடலில் என்னென்ன மாற்றங்கள் வரும், உயரம் வளருது, இதெல்லாம் வர்றது. அதுக்கப்புறம் உணவு எப்படி தேவைப்படும், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும். மனசில் வந்து இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ்லாம் வரும். சில நேரத்தில் கோபம் வரும், சில நேரத்தில் நார்மலாக இருப்பாங்க. இதெல்லாம் கூட வந்து தேவைப்பட்டால் வளரிளம் மருத்துவரோ இல்லை ஒரு மனோதத்துவ மருத்துவர்கிட்ட போய் பேசுறது தப்பில்லை. கவுன்சிலிங் நான் சொல்கிறது, அவங்ககிட்ட கேட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் இந்த வயசில் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இன்னொன்று வந்து
நான் சொல்கிறது அவங்களுக்கு முழுமையாக ஒரு மன வளர்ச்சின்னு சொல்லலாம் இல்லையா, மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம் பாருங்களேன், அது வரத்துக்கு 25 வயது ஆகும். அதான் சயின்டிஃபிக்காக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 25 வயதில் தான் அந்த அமைக்டலான் மூளையில் இருக்கிற ஒரு பகுதியில் அமைக்டலான் ஒரு பகுதி இருக்குது. அதுதான் இந்த மெச்சூரிட்டிக்கு முக்கியமானது. அது 25 வயது ஆகும் அவங்களுக்கு அது முழுமையாக வளர்ச்சி அடையிறதுக்கு. அந்த அமைக்டலான்ற பகுதி 25 வயதில் வளர்ச்சி அடைஞ்சால் தான் இது கரெக்டு, இது தப்பு, இது நம்ம பண்ணக்கூடாது, இது பண்ணலாம் அப்படின்றது தெரியறதுக்கு. அதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு என்ன தெரியும், அம்மாவுக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியாதா அப்படின்னு இருப்பாங்க. அந்த டீச்சரா அப்படின்ட்டுலாம் இருப்பாங்க. ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு தெரிஞ்சது 25 வயசு ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே இவங்க நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்குவாங்க. சில இதுக்கு அடிமையாகிடுவாங்க, போதைக்கு அடிமையாகிடுவாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லி தான் இருப்பாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுலாம் அவங்களுக்கு தெரியாமையே. ஆனால் அதனால் இந்த வளரிளம் பருவம் அதுதான் நாங்கள் ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் போய் டாக் கொடுக்குறோம். நாங்கள் முடிஞ்சவரைக்கும் இதில் கூட அந்த மாதிரி தலைப்பு ஒரு நாள் தலைப்பு தனியாக இதை ஒரு தலைப்பாகவே எடுத்து நம்ம நிறைய பேசலாம் வளரிளம் பருவத்துக்கு மட்டுமே. ஸோ இதெல்லாம் அவங்க விழிப்புணர்வு இருக்கணும். ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்கும் போல், நம்ம இந்த வயசில் இப்படி இதெல்லாம் இருக்கும் போல் இருக்குது, நம்ம பெற்றோர்கள் சொல்கிறதும் கேட்கணும், ஆசிரியர்கள் சொல்கிறதும் கேட்கணும் அப்படின்னு. அப்போ 25 வயதில் அந்த முதிர்ச்சி வந்துருச்சுனாக்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் நம்ம இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாதுன்றதெல்லாம். ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் 10 வயசுக்கு அப்புறம் அந்த வளரும் பருவம்ன்றது 10லேருந்து 19 வயசு நம்ம கவர்மெண்ட் இதை பொறுத்த வரைக்கும். அமெரிக்கன் இதில் 21 இயர்ஸ் வரலாம் வளரிளம் பருவம் சொல்லலாம், அடலசன்ஸ் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு புரிதல் பெற்றோர்களுக்கும் இருக்கணும், ஆசிரியர்களுக்கும் இருக்கணும், அந்த வளரிளம் பருவத்தினருக்கும் இருக்கணும், விழிப்புணர்வு இருக்கணும். நன்றி டாக்டர். எங்களோட அரங்கத்துக்கு உங்களுடைய புதிய புதிய தகவல்களையும் அனுபவங்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதனால் உங்களுக்கு நன்றி டாக்டர். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த சென்னை வானொலி நிலையத்தாருக்கு மனமார்ந்த நன்றியை கூறி வெளிப்படுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளின் உடல் நலமும் மனநலமும் குறித்து விளக்கம் அளித்தவர் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள். உடனுரையாடுகிறார் பரமேஸ்வரி அவர்கள்.